ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு மூவிடா, ஓகேவா? அது நேம் வந்துட்டு மை லவ் இஸ் நெவர் மூவ் ஆன் ஃப்ரம் யூ, ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய அவார்ட் ஷோ காமிச்சிட்ருக்காங்க. இந்த அவார்ட் வந்து எதுக்காகனா அந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் கொடுப்பாங்கல்லடா, அந்த ஒரு அவார்ட் ஷோ தான், ஓகேவா? இது எங்கே நடக்குது அப்படின்னாக்கா பாரிஸில் தான் அந்த அவார்ட் ஷோ நடந்துகிட்ருக்கு. இப்போது இங்கே ஒரு பர்சன் லாங் ஹேரில் ரொம்ப அழகாக அப்படியே ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக நின்றுருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு பார்த்தா அதே மாதிரி பர்சன் நின்றுருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக அழகாக நின்றுருக்காங்க பார்க்குறதுக்கு. ஆனால் ஃபேஸ்லாம் அவ்வளோ ஹாப்பினஸ்லாம் இல்லை. நார்மலாக ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் நின்றுருக்காங்க. அவங்க கூட நிறைய பிரதர்ஸ் நின்றுருக்காங்க. அவங்களுடைய கசின் பிரதர், அப்புறம் ஒரு ரியல் பிரதர் சொல்லிட்டு எல்லோரும் பிரதர் இல்லா சொல்லிட்டு எல்லாருமே நின்றுருக்காங்க. இந்த சைடில் உள்ள பர்சனுக்கும் அதே மாதிரி தான் நின்றுருக்காங்க. இப்போது அங்கே அவார்ட் ஷோ நாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நாமினேட் ஆனவங்க எல்லாருக்கும் நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இங்கே இந்த 2 பர்சன் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ்க்கு நாமினேட் ஆகிருக்காங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காமா அப்படியா யார் கேட்குறாங்க? ஜியோன் அண்ட் பார்க் குரூப் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து நாமினேட் ஆகிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் அவார்ட் ஷோ, ஓகேவா? அங்கே எல்லா கம்பெனிஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போது அங்கே நேம் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேன், அந்த பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் ஆஃப் தி இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்பெனியோட நேம் வந்து ஷோவை பார்க்குது. ஜியோன் குரூப் அண்ட் பார்க் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த டிஜிட்டலில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் வரலோட ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்காங்க. இதை பார்க்குற 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ அவங்க கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், பார்க் குரூப்போட சிஇஓ ஜிமின் பார்க்கும், அப்புறம் ஜான் குரூப்போடைய சிஇஓ ஜான் ஜங்குக்கும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றாங்க. ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இப்போது அவங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்க எங்கேன்னு சொல்லிட்டு ஃபேஸ் கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்குது. அந்த ஷோ அவ்வளோ பெருசாக நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த ஜிமின் அங்கே இருக்கிற ஜிமின் நினச்சவங்கட்டா, ஓகேவா? அவங்க 2 பேர் தான் சிஇஓஸாக இருக்காங்க. இப்போ ஜிமின் ரைட் சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே லெஃப்ட் சைட்லேருந்து ஜங்குக்கு 2 பேரும் ஸ்டேஜ் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் போகிறாங்க. இப்போ ஜிமின் அப்படி வந்துட்டு அங்கே சடனாக ஜங்குக்கு பார்த்ததுனால அவர் ஸ்லிப் ஆகிட்டார். கரெக்டாக அவர் தடுக்கி விழ போக அவரோட அவரோட ஹேண்ட் வச்சு பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் தூக்கி விடுறாரு. இப்போ அவர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டடி ஆகுறாங்க. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவர் ஸ்டேஜில் ஏற பின்னாடியே ஜிமினும் ஏறுறாங்க. 2 பேருமே ஏறுறாங்க. அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான் அவர் வந்துட்டு அந்த அவார்டை 2 பேருக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த எங்கேஜில் வந்துட்டு ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக அவார்டு வாங்கியிருக்கீங்க, அதுவும் இயர் ஆஃப் தி அவார்டு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவும் இதே மாதிரி இருங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு அவார்டு வந்து வாங்குறாங்க. எப்போவும் இதே மாதிரி வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நீங்கள் இதே மாதிரி அவார்டு வந்து எவ்ரி இயர் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சார் சொல்லிட்டு அவங்களும் அந்த மைக்கில் தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசலை. அப்படியே கீழே இறங்கிறாங்க. அந்த அவார்டை எடுத்துகிட்டு அவங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு மாதிரி இருக்குது. ஹாப்பி, ஆனால் உள்ளே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்டில் வாங்கினவங்களுக்கு இவங்க வாங்கினதில் ஹாப்பி, இந்த சைடில் வாங்கினவங்களுக்கு அந்த சைடில் வாங்கினவங்க ஹாப்பி தான். ஓகே ஃபைனலாக கீழே இறங்குறாங்க. இறங்குனதுமே வந்துட்டு அவங்களோட பிரதர்ஸ் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைனலாக இந்த அவார்டு வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கடா சொல்கிறாங்க. ஓகே எங்கே போகலாமா சொல்லி போகிறாங்க. சொல்லிட்டு போகலாம்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணுறாங்க. இப்போ டர்ன் பண்ணும்போது ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்குது. இப்போது அந்த ஹோபின்ற வாய்ஸ் கேட்டதும் அந்த ஹோபி திரும்பி பார்க்குறாரு. ஹோபி யாரா? நம்ம ஜிம்னோட அண்ணாடா, ஓகே ஓன் பிரதர் தான். இப்போ அவர் வந்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு நம்ம ஜூன் அப்படி சொல்கிறாங்க. நான் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன்டா சொல்கிறாங்க. இப்போ கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இவனை பாப்பா நினச்சி கூட பார்க்கலடா சொல்கிறாங்க. ஆமாட்டா நான் நினச்சி கூட பார்க்கல, நல்லா இருக்கே, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா நம்ம ஃபாரினில் படிக்கும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் நீ இப்போ தானே பார்க்குறேன், எங்கடா இருக்க நீ அப்படி சொல்கிறாங்க. நான் எங்கே இருக்கேன், நான் கொரியாவில் தான் இருக்கா சொல்கிறாங்க. கொரியாலையா? நான் கொரியாவில் இருக்கேன்டா சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே எப்படி சொல்கிறாங்க, இல்லை என் தம்பிக்கு அவார்ட் ஷோ வந்து நாமினேட் ஆகிருக்கு சொன்னாங்க, இவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா இவன் தம்பியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்துட்டு நம்ம ஜெயோப் அங்கே பாரு ஜிமின் நீ வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம ஜூன் அப்படி சொல்கிறாங்க. ஹலோ யாங்க சொல்கிறாங்க. ஹாய்டா எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. வாவ் நீ தான் இப்போ அவார்டு வாங்கினா சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஹோபி, நீ தான் வந்துட்டு இந்த டான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டா. பரவாயில்ல உன் தம்பி வந்துட்டு பிஸ்னஸ் பிடிச்சிட்டானா சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ வந்து மியூசிக்கில் போயிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் அது உண்மை தான் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நீ எங்கே எதுக்காக வந்தால் சொல்கிறாங்க. இவன் மியூசிக் அவார்ட் ஷோ இல்லையே சொல்கிறாங்க. இல்லைடா அதுக்கான இது இல்லை, இங்கே என்னுடைய வந்துட்டு பிரதனில் வந்துட்டு வாங்கினா சொல்கிறாங்க. பிரதனில் சொல்கிறாங்க. ஜின்னோட தம்பி அப்படி சொல்கிறாங்க. ஜின்னோட தம்பியை சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் நம்பிச்சு தள்ளி வந்துருப்பாரு. அங்கே பார்க்குற திரும்பி பார்த்தா அங்கே ஜங்குக்கு ஜின்னு நின்றுருக்காங்க. ஜின்னோட தம்பி தான் நம்ம ஜங்கு, ஓகேவா? இப்போது ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. இல்லைடா என்னோட மேரேஜ் பண்ணி வரல சொல்கிறாங்க. ஆமாடா என்ன கூப்பிடவே சொல்கிறாங்க. இல்லை சுச்சுவேஷன் எப்படி, என் அங்கிள் சடனாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜின் இங்கே வாசலை கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்னு கிட்ட வராரு. என்னடா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு அப்படி இங்கே பாரு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜோஹோப் நிற்கிறாங்க. நீ சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க ஜோஹோப் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா ஜென்னிங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ என்னோட ஜங்குக்கு கூப்பிட்றேன். ஜங்குக்கிட்டே இங்கே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்குக்கிட்டே ஜின்னு 4 பேர் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்களா, ஓகேவா? இப்போ அவங்க வராங்க வந்துட்டு நின்றுருக்காங்க. இப்போ ஜங்கு பார்த்ததும் நம்ம
ஜெகோப்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜெகோப் அமைதியாக நின்றுருக்காங்க. எப்படி இருக்க ஜெகோப் சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க அவங்க சொல்லிட்டு அவரு சொல்கிறாரு. உங்க 2 பேருக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மை பார்க்கும்போது பாவமாக இருக்குது, பேசணும்லாம் தோணுது. ஆனால் எதுவும் பேச முடியல, அமைதியாக தான் இருக்காரு. இங்கே டே பார்க்குறாங்க. யார் ஜெகோப் இது சொல்கிறாங்க. இதுவா ஹேங்குடைய ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜெகோப் பார்க்கும்போது டேக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்காரு, அட்ராக்டிவாக இருக்காரா ஒரு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெகோப் பார்க்குறாங்க. இது யார் ரம்ஜின்னு சொல்கிறாங்க. ஓ இது வேணா இவன் வந்துட்டு என்னோட தம்பிடா சொல்கிறாங்க. என்னவும் தம்பியா ஏய் நம்ம 2 பொண்ணா ஒன்றா இருந்தா என்கிட்ட சொல்லவே சொல்கிறாங்க. டேய் அது சாரி அவன்கிட்ட சொல்லாம விட்டேன் சொல்கிறாங்க. சொல்லாம விட்டியாடப்பா அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அழகாக இருக்கானே சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு இப்போ டேவும் ஜெகோ பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அதில் பேர் ஓகே அதில் வீஹோப்பில் பேர் ஆக போகிறாங்க. அவர் பார்த்து ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஹேங் போகலாமா சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜான் பார்க்குறேன் எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் இப்போ எங்கே போகிற கொரியா போகிறியா இல்லை ஆஸ்திரேலியா போகிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா ஹேங் சொல்கிறாங்க. அப்படியா ஏன் கொரியா போக முடியாது சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை அது சொல்கிறாங்க. அவன் இப்போயே கொரியாவில் இல்லைடா, அவன் பிஸ்னஸ் பார்த்துட்டு ஆஸ்திரேலியா தான் இருக்கான். அப்பா அங்கே தான் இருக்க சொல்கிறாங்கன்னாக்கா. அப்படியா சரி ஓகே சரி வாங்க எங்களோட வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்க சொல்கிறாங்க. நான் லண்டனில் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. லண்டனா இங்கேருந்து லண்டனா சொல்கிறாங்க. ஆமாம் வாங்கடா போகலாம் சொல்கிறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. டே வாடா உனக்கு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்துருக்கேன், என் கூட வந்து ஸ்டே பண்ண சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது சின்னும் பார்க்குறாரு. சரி நம்ம அப்பா கொரியாவில் தானே இருக்காரு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்க அதை கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை எங்க வேண்டாம் சொல்லிட்டு ஜிமின் தான் ஜெகப்ட்ட சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. வா சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு இப்போது இவங்க எல்லோரும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த ஏர்போர்ட்லேருந்து உட்காராங்கடா. நம்ம நம்ஜன் வந்துட்டு ஜின்னு கூட உட்காந்துட்டாரு. நம்ம ஜேகோ பார்க்குறாங்க. ஜேகோ பக்கத்து ஜிமின் போய் உட்கார. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஹேங் சொல்லி கூப்பிட்றாங்க. என்னடா சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. எனக்கு அவர் பக்கத்தில் உட்காரன்னு சொல்கிறாங்க. யார் பக்கத்தில் சொல்கிறாங்க. அதோ அவர் பக்கத்தில் சொல்கிறாங்க. ஹோபி பக்கத்தில் சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்துட்டு ஏன்டா நீ அவர் கூட உட்கார நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது எனக்கு உட்காரணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது வேறு வழியில் சொல்லிட்டு ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உட்கார சொல்கிறாங்க. என்னதுக்கு நீ அங்கே போய் உட்கார சொல்கிறாங்க. எங்கள் டே உட்காரமா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ டேவும் ஜேகப்பும் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. பக்கத்தில் ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தா ஜிமின் உட்காந்துருக்கா. ஜிமின் பக்கத்தில் தான் சைடு எம்டியாக இருக்குது. இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அங்கே போய் உட்காடுறாங்க. நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன நடக்க போதோ சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் ஜேகப்பா தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ஜனுக்கும் சரி நம்ம டேக்கும் சரி எதுவும் புரியல. அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக இருக்காங்க. இங்கே நம்ஜனும் ஜின்னுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே டே தான் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை உங்கள் ஸ்மைலி ஃபேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் நார்மலாக பேசுகிறாரு. இப்போது இங்கே தான்டா நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. கரெக்டாக இப்போ தான் ஜங்கு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஜிமினோட பக்கத்தில் போயிட்டு அங்கே அந்த சீட் பெல்ட் இருக்கிறடா அதை வந்துட்டு போட்டு விட்றாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்போவுமே மாறவே மாட்டான் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜங்கோட மனசில் நினைக்கிறாங்க. எப்போவுமே இல்லை உங்ககிட்ட மூவ் ஆகவே ஆகாது, அது அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நினச்சிட்டு அந்த சீட் பெல்ட்டை போட்டு விட்டு அப்படியே அவர் சாஞ்சு உட்காந்துக்கிறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க முடியல, பேச முடியல, எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்கே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி கரெக்ட் ஏச வருது. இப்போ அதை ஜங்க் பார்க்குறாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த டிஷ்யூஸ் எடுத்து அப்படியே நம்ம ஜிமினோட டேஸ்ட்டை மட்டும் வைப் பண்ணி விடுறாங்க. ஜிமின் எதுவும் பண்ணல, அமைதியாக தான் உட்காந்துருக்காரு. இப்போது ஜங்க் வந்துட்டு அப்படியே அகழ்ந்து அந்த அதை சாஞ்சிக்கிறாங்க. அந்த இது இருக்கிற அந்த ஃப்ளைட்டோட சீட்டில் அப்படியே ஹெட்டை சாய்ச்சிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் போகலாண்டா ஓகேவா. ஒரு காலேஜ் காமிக்கிறாங்க. ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி அது. அந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் இயரால் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப அழகான காலேஜ், அவ்வளோ அழகான ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே எல்லாம் என்ட்ரி ஆகிறாங்க. இது சிவில் சிட்டியில் இருக்குது ஓகேவா. சிவில் சிட்டியில் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக என்ட்ரு ஆகிட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே புள்ளி ராகிங் கிடையாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ட்ரு ஆகிட்ருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து பாருங்க மச்சான் ஆசிரியர் கூப்பிட்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. உனக்கு வரதுக்கு எவ்வளோ நேரமா சொல்கிறாங்க. ஏன்டா பண்ணுறது நீ பாட்டுக்கு வந்துட்டு காலையில் அப்பா கிட்ட கேட்டு பைக் வாங்கிட்டு வரதுக்குள்ளே போதும்போது எடுத்து சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை என்னோட அப்பா சொன்னார் காரில் போ டிரைவருங்க அங்கிள் கூட அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரா. நான் வேணாம் பைக்கில் போகிறேன் கெத்துன்னு சொன்னேன். அவர் சொன்னார் பைக்கில் போகிறேன் கெத்தெல்லாம் கிடையாது, எங்கன்னா அடிப்படை தான் விடணும்னு சொல்லி சொன்னார். அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு எனக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியும்னு சொல்லிட்டு தான் பைக் வாங்கிட்டு வந்தா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஆமாம் நீ சொல்கிறாங்க. டேய் நான் தான் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. ஓ ஆமாம்ல சொல்கிறாங்க. நான் அவரை மறந்துட்டு போகிற சொல்கிறாங்க. அம்மா நீ அங்கே இருந்த வரைக்கும் ராணுவ வீட்டில் இருந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா கூட தான் இருக்க முடியும். அப்பா வந்து ஹாஸ்டலில் அலோவ் பண்ண மாட்டார் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு ஆமாம் அப்பா என்னோட ஹாஸ்டலில் அலோவ் பண்ண மாட்டார் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு நம்ம அந்த பசங்க வராங்க. இவங்க யாருன்னா ஜங்கு பண்ணிட்டு காய்டா ஓகேவா. அவங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பின்னாடி 2 பர்சன் வந்துருக்காங்க. ஜாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிறாங்க. நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன நர்வஸாக இருக்குது சொல்கிறாங்க. இதோட பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பாரு புள்ளி ராகிங்லாம் கிடையாது ஓகேவா அவர் சொல்கிறாங்க. இப்போ இந்த பர்சன் யாருன்னா ஜாக்சன் ஜிமின்டா ஓகேவா. ஜாக்சன் வந்து நம்ம ஜிமினோட கசின் பிரதர் தான் ஓகேவா.
இப்போ அவங்க 2 பேரும் ஃபைனலா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு பார்த்துட்டே வராங்க. யாருமே ரேகிங் புல்லிங்லாம் பண்ணல. ரொம்ப அழகா இருக்கு காலேஜ் அப்படி வந்து ரொம்ப ஹாப்பியா உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க எடுத்துக்கிட்டு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஓகேவா. அப்படியே ஒரு கிளாஸ்க்கு போறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸோ சொல்றாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு இவங்க ஒரு பெஞ்சில் உட்காடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி பார்த்தா இன்னும் 2 பர்சன் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஏய் ஜாக்ஸா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜாக்சன் திரும்பி பார்க்குறாரு. ஏய் காய் நீ சொல்றாங்க. டேய் எப்படி இருக்கா சொல்றாங்க. நல்லா இருக்கேன்டா சொல்றாங்க. அம்மா எங்கடா 10th அப்புறம் வேற ஸ்கூல் போயிட்டியா நீ அப்படின்னு சொல்றாங்க. அம்மாடா வேற ஸ்கூல் போயிட்டா சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அடப்பாவி நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் ஸ்கூல் ஃபுல்லாக நீ வேறு செக்ஷனில் இருப்பேன்னு நினச்சிட்டு தேடிட்டு இருந்தேன்னா உனக்கு காணும்டா சொல்கிறாரு. இல்லை நான் ஸ்கூல் மாதிரி போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ ஓகேடா ஃபைனலாக பரவாயில்ல மறுபடியும் இங்கே வந்துட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ இந்த கிளாஸ் தானே இந்த கிளாஸ் தான் சொல்லிட்டு அவர் ஹாப்பி பேசிட்டு இருக்காரு. இப்போ நீ எப்படி இருக்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. யார் அப்படி கேட்குறாங்க. ஓ இதுவா இது என் ஃப்ரெண்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. ஜாக்சனா 10th வரைக்கும் நாங்கள் 2 ஒன்றா தான் படித்தோம் சொல்கிறாங்க. ஒன்றாவா ஆமாடா நாங்கள் 2 ஒன்றா தான் படித்தோம். அதுக்கப்புறம் நான் 11th தானே மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவோம். 11th தானே புதுசாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் டேபிள் தானே படித்தேன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ ஓகே சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம காகிதம் பார்க்குறாங்க. அம்மா இது யார்டா சொல்லி கேட்குறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. இது வா என்னோட கசன்டா சொல்கிறாங்க. கசன் என்னோட கசனு என் பேர் வந்து பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. அம்மாவும் பக்கத்துக்கு யார் சொல்கிறாங்க. இவன் ஃப்ரெண்டுடா பேர் ஜான் ஜவுக் சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. இப்போ சரி உன் ஃப்ரெண்டை என்ன இன்டர் பண்ணி வையேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜாக்சன் தான் வந்துட்டு பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஜாக்ஸா சொல்கிறாங்க. பின்னாடி பாரு என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் டர்ன் பண்ணிட்டு பார்த்தா நம்ம காய் ஒன் ஜங்க் தான் உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் தான். ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு ஹாய் சொல்கிறாங்க. ஹாய்டா சொல்கிறாங்க. டே நீ பேபி மாதிரி இருக்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஆமாம் எங்கேருந்து வர சொல்கிறாங்க. நான் இங்கேருந்து ஹாஸ்டல்லேருந்து வர போகிறேன் சொல்கிறாங்க. ஹாஸ்டல் சொல்கிறாங்க. அப்போ நேட்டிவ் சொல்கிறாங்க. நேட்டிவ் வந்துட்டு எனக்கு வந்து டேகு சொல்கிறாங்க. டேகு சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வச்சாங்க காய் பார்க்குறாங்க. ஜவுங்க பார்த்துட்டு டே அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. டே என்னடா பேசுகிற நல்லா தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இருந்தால் வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு எங்கள் பாரு உண்மையாக அழகாக இருக்கண்டா சொல்கிறாங்க. ஜமுக்கு அழகாக இருக்கான்னு தெரியுது ஆனால் சொல்லணும்னு தோணல சொல்லிட்டு அமைதியாக இருக்கிற நம்ம காயும் சரி விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரு அவர் பாட்டுக்கு. இங்கே பாரு என் கூட ஃப்ரெண்டாக இருக்கவே சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்னு வந்து ஜாக்சன் உட்காந்துருக்காங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள எக்ஸ்ட்ரா 2 பர்சன் வராங்க. ஒன்று நம்ம ஓகேவா. ரெண்டாவது நம்மளோட யோன்ஜன் அழகாக வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டுமே நம்ம ஜாக்சன் பார்க்குற என்னவா ஏய் இங்கே பாருங்க அது உட்கார சொல்கிறாங்க. என்னடா அவன் பாட்டு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உட்காராரு. என்ன எனக்கு தெரியுமா உனக்கு சொல்லி கேட்குறாங்க. தெரியாது சொல்கிறாங்க. அப்படியே கூப்பிட்டு சொல்கிறாங்க. சும்மா தான் வந்து உட்காரு அப்படி சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜிமன் பார்த்ததும் என்ன பார்க்குறாங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. ஹாய் சொல்கிறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. டே கூப்பிட்டது நானே அவனுக்கு ஹாய் சொல்கிறான்றதுக்கு பார்க்கறது குட்டியாக இருக்கான் தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் குட்டியாக இருக்கேன் நான் சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. குட்டியாக இருக்குன்னு சொன்னது அந்த பக்கம் நம்ம காய் சிரிக்கிறாரு. இங்கே திரும்பி பார்க்குறாங்க. காய் இப்போ எதுக்கு நீ பையனை சிரிக்கிற சொல்கிறாங்க. இவர்கிட்ட ஃப்ராங்காக வந்துட்டு காய் அப்படின்னு கூப்பிட பிடிச்சிருக்கே சும்மா கூப்பிட்டு செல்ல குட்டி சொல்லிட்டு அவர் சொல்ல ஓகே சொல்லிட்டு அவர் திரும்பிக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. இங்கே பாரு நீ அங்கே போய்ட்டு அவனுக்கு வர சொல்கிறாங்க. என்னத்துக்கு இங்கே பாரு அவன்ட்டு கசுன்னு அப்புறம் ஃப்ரெண்டு நீ நான் அங்கே வந்து மாற்றி உட்கார சொல்கிறாரு. இப்போ தான் வந்தால் சொல்கிறாங்க. நான் அவனை கூப்பிட்டு தப்பு போலியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ஜாக்சன் அங்கே உட்கார சொல்கிறாங்க. டே இங்கே பாரு நீ இப்போ தான்டா நம்ம 2 பண்ணா வந்தோம். என்னடா அவங்ககிட்ட போகிறா சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு அவரும் அந்த பக்கம் மாற்றி விட்டுறாரு. இப்போ நடுவில் வந்துட்டு நம்ம சென்டரில் நம்ம ஜிம்மில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் அந்த பக்கம் என்ன உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம யோனிச்சு உட்காந்துருக்காரு. யோனிச்சு காய் பக்கத்தை உட்காந்துருக்கும் போது காய் சொல்கிறாங்க. அப்புறம் பேபி எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம யோனிச்சிருக்கோம் வருங்க பாரு இப்போ தானே பார்த்தா அதுக்குள்ளே பேபின்னு கூப்பிட்றா சொல்கிறாங்க. சும்மா தான்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோனிச்சு பார்க்குறாங்க. அங்கே பாருங்க சொல்லி கூப்பிட்றாங்க. என் பேர் ஜாங்கு கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகே ஜாங்கு தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அங்கே வரீங்களான்னு அந்த பக்கம் வர சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்ல சரி ஓகே சொல்லிட்டு ஜாங்குக்கும் சென்டரில் வர இந்த பக்கம் நம்ம யோனிச்சிட்டு வராங்க. அந்த பக்கம் காய் நடுவில் ஜங்கு இருக்காங்க. ஜிம்முக்கு நேராக ஜங்கு இருக்காங்க. ஜங்குக்கு லைட்டாக டீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி அவரோட காலில் அப்படி ஜிம்மோட காலில் லைட்டாக வந்துட்டு டச் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லி ஜிம்மு கீழே குடிச்சு பார்த்தாங்க. ஜங்கோட காய்ச்சிருக்கு. ஜிம் டர்ன் பண்ணி அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் முறைக்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஜிம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு நம்ம ஜிம்மி. நான் ஜங்காக நான் அதே மாதிரி பண்ணேன். ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே லைட்டாக அவரோட காலை கொஞ்சம் நகர்த்திடுறாரு. இப்போது ஜங்க் வந்துட்டு இடிக்கும் போது கரெக்டாக அந்த கம்பியில் போய் இடிச்சிருது. ஜங்க் ஒரு மாதிரி அப்போ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம காய் என்னடா சொல்ல சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டர்ன் பண்ணி இங்கே பாருங்க ஜங்கு காலை பார்த்து வைக்கக்கூடாது அடிபட்டுடுச்சோ அப்படி ஜிம் கேட்க இப்போ ஜாக்சன் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவரே காலை கொஞ்சம் நீட்டி வச்சிருப்பாரு போல ரொம்ப லென்த்தான கால் போல் கம்பியில் இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா அந்த கம்பி லைட்டாக வந்து கொஞ்சம் கிராக் ஆகிருந்திருக்கும். அதனால ஜிம்மில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டுருப்பாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. வேணும் தான் பண்ணிட்டு போனோம் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு முறைக்கிறாரு. இப்போ ஜிம்
ஜிமினும் சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. ஐயோ இது என்ன சொல்லிட்டு புது கதையாக இருக்கும் போலே சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. நியூவாக ஒரு சார் வந்துட்டு யாரும் இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாம் இன்ட்ரோ பண்ணிட்டு கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. அழகாக அந்த டேஸ் வந்து போகுது. இப்போ லஞ்ச் டைம் தாண்டா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஃபுட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் ஹாஸ்டலுக்கு தாண்டா வராங்க. வந்ததுமே வந்துட்டு எங்கள் ரூம் பிரிக்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எங்கள் ஜங்க் ஒரு பசங்க பார்க்க ஏன்டா பேசி வர வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க. டேய் உங்கள் வீடு இங்கே தான் இருக்கு, எதில் ஹாஸ்டலில் வர சொல்லி கேட்குறாங்க. நம்ம நானும் ஒரு ஆசைப்பட்டது இவன் தான் என்ன கூட்டிகிட்டு வந்தா சொல்லிட்டு ஜங்கு பார்த்து நம்ம காய் தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யோன்ஷன் பார்க்குறாங்க. ஏன் ஜங்கு கொஞ்ச நாள் காய் இல்லாமல் இருக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இருக்க முடியாது சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறதுக்கு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போது நம்ம ஜிமின் எண்ணும் நம்ம ஜாக்சன் எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. ரூம் தான் ஷேர் பண்ணிட்டுருக்காங்கடா. கரெக்டாக நம்ம காய்க்கு ஜிம் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. காய் நீ எனக்கு சொல்கிறாங்க. ஆமாண்டா நான் தாண்டா உனக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போது நம்ம எண்ணுக்கு நம்ம ஜங்குக்கு வராங்க. நம்ம யோன்ஷனுக்கு ஜாக்சன் வராங்க. இப்படி தான் வந்து பேர் வந்திருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டு ரூமுக்கு அவங்க ரூம் போகிறாங்கடா. போயிட்டு என்னன்னா அவங்க ரூமில் செட் ஆகுறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. காய் தானே ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு எல்லா லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. இப்போ காய் பார்க்குறாங்க. இருடா நான் வெளில போய்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறேன். உனக்கு என்ன வேணுமா சொல்லிட்டாங்க. எனக்கு எது வேணாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ரெடி போய்ட்டு ஜாக்ஸா ஒரே இடம் கூப்பிட்றாங்க. அதை வரேன்டா சொல்லிட்டு அவரும் நம்ம ஜாக்சன் நம்ம காய் நம்ம அதுக்கப்புறம் நம்ம யோன்ஜன் அவங்க 3 பேர் போகிறாங்க. இந்த பக்கம் எண்ணும் நம்ம ஜங்குக்கு ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் எண்ணும் பார்த்துட்டு உனக்கு ரொம்ப ஓகேவா சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான் வந்து பிரச்சனை இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆனால் எனக்கு பிரச்சனை சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் எனக்கு இந்த ரூம் வேண்டாம் எனக்கு அந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பெல்லாம் மாற்ற முடியாது. ஹாஸ்டல் வார்டன் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ரூம்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நம்ம மாற்றிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்க தெரிஞ்சாதான் சொல்கிறாங்க. என்ன பேசுகிற ஜங்குக்கு சொல்கிறாங்க. அப்படி உனக்கு வேறு எந்த ரூம் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு காய் ரூம் வேணும்னு சொல்கிறாங்க. ஓ காய் ரூம் வேணுமோ ஓகே அப்போ நான் இன்னும் ஜிம்மை என் கூட கூப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு காய் இங்கே வருவா நான் அங்கே போகிறேன் சொல்லிட்டாங்க. அந்த ரூம் எனக்கு வசதியாக இருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்ல ஏன் இந்த ரூம் அந்த ரூம் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டாங்க. இல்லை அங்கே விண்டோஸ் அந்த சைடில் இருக்குது அங்கே தான் காற்று வரும் சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்ல இப்போது என்ன பார்க்குறாங்க. ஏன் இந்த ரூமில் எல்லாமே ஃபேன் இருக்குது எல்லாமே இருக்குது நல்லா தானே இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நான் அங்கே போகிறேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் இஷ்டம் சொல்லிட்டா என்ன சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு இந்த ரூமில் வந்துடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் குளிக்க போயிருக்காரு. உள்ள ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு குளிச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு வந்துட்டு ஜங்கு அப்படியே காயோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே இன்னும் ரூமில் வச்சிடறாங்க. வச்சுட்டு அவர் படத்துக்கு இங்கே ரூம் வந்துட்டு லாக் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஜிமின் தான்ட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்லாம் அங்கே உள்ளே சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராரு. வெளில வந்துட்டு அப்படியே டவல் வேர் பண்ணிட்டு காய் வந்துட்டு லாஸ்ட்டு கேட்குறேன். எனக்கு சவுண்டு கேட்டுக்கும் நம்ம ஜங்கு திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே வந்துட்டீங்க காய் சொல்லிட்டு ஜிமின் கேட்கா. ஜங்கு பார்க்குறாங்க. காயில் நான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டெம்பிள் பார்க்குறாங்க. நீ அப்படி சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறாங்க. எப்படி வேணும்னு தான் இந்த கம்பியை வந்துட்டு நான் என்னை இடிச்சு கொண்டு தான் அப்படி பண்ண கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வேணும் தானே என்கிட்ட காலை விட்டு சொல்கிறாங்க. ஆமாம் வேணும் தான் விட்டு அதுக்கு என்ன பண்ண சொல்லுவோம் அதுக்கு என்ன அப்படின்னு ஜங்கு கேட்கா. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு டோர் லாக் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அவன் நீ குளிச்சிட்டு இருக்க அப்புறம் டோர் லாக் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே பசங்க தானே இதில் போய் என்ன இருக்குது சொல்லி ஜிம் சொல்ல ஜங்கு பார்க்குறாங்க. ஓ பசங்க தானே அப்போ வெளியே வந்து ட்ரெஸ் போட்டு கொண்டு எதுக்குள்ளே போட்ட சொல்லி ஜங்கு கேட்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கா நீ என்ன பேசுகிற அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் போ ஏட்டப்போ அப்படி சொல்லி ஜிம் போகிறாங்க. தள்ளி விடுறாங்க. என்னாச்சு ஜங்கு கிட்ட வராங்க. இங்கே பாரு நீ என்ன பண்ணுற இப்போ தானே வந்தோம் அம்மன் எதுக்கு இந்த எங்கள் ரூமில் இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ரூம் மாற்றிட்ட சொல்கிறாங்க. ரூம் மாத்திரையா சொல்கிறேன். நான் ரூம் மாத்திரை சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு ரூம் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இந்த ரூம் பிடிச்சிருக்கா கடவுளே முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் என்ன கூட போயிருப்பேன்ல காய் நீங்களும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. காய் இங்கே ஸ்டே பண்ண மாட்டா காய் அங்கே போகிறான் நீயும் நான் தான் அங்கே சொல்கிறாங்க. என்ன நீங்களும் நானுமா சொல்கிறாங்க. ஆமாம் நீ நான் தான் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு நோ நான் உங்க கூட ஸ்டே பண்ண மாட்டேன். நான் ஒன்று காய் கூட ஸ்டே பண்ணுவோம் இல்லை நான் வந்துட்டு என்ன கூட போவேன். இல்லை அப்படின்னாக்கா நான் வந்துட்டு என்னோட ஜாக்சன் கூட ஸ்டே பண்ணிப்போம் உங்க கூட ஸ்டே பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் மாற்றிட்டேன் அவ்வளோதான் சொல்கிறாங்க. எனக்கு அங்கே பாரு ஜிமின் யாருக்கிட்ட ரூம் சேஞ்ச் பண்ண காய் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய் வந்து மட்டும் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் வெயிட் பண்ணுங்க காய் வரட்டும். ஜிமின் தான் அப்படியே உட்காந்துருக்காரு உருன்னு பாரு கோல்டு பிடிச்சி போய் தலையை வந்துருக்கா டவுட்டை சொல்கிறாங்க. அதை நான் பார்த்து சொல்லிட்டாங்க. ஜங்கு பார்க்குறேன் கோல்டு பிடிச்சிக்கோ சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு அவங்க ஹேர் ட்ரை இருக்குது அவர் பாட்டுக்கு ஆன் பண்ணி ஹேர் வைப் பண்ணுவார். ஜிம் பார்க்குறதுக்கு எனக்கு பண்ணிக்க தெரியும் சொல்கிறாங்க. அவர் பாட்டு கேட்கவே இல்லை. அவர் பாட்டு ஹேரும் ட்ரை பண்ணி விடுறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க கடவுளே சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ அந்த காய் வர சவுண்டு கேட்குது தள்ளுங்க காய் வந்துட்டாரு சொல்லி ஜிமின் தான் வெளில போகிறாங்க. வெளிப்பட்டு காய் எப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மா காய் பார்க்குறேன் என்னாச்சு ஜிமின்னு கேட்குறாங்க. அங்கே வாங்க காய் எப்படி கூப்பிட்றாங்க. ஜாக்ஸா நீயும் வா சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ யோனிச்சு பின்னாடி வராரு. என்ன அப்படி கேட்குறாங்க. ஏதோ சீனியர் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா சொல்லிட்டு கிட்ட வராங்க. இல்லையே எங்கள் சீனியர் கூட இல்லையே சொல்லிட்டு அவங்க 3 பேர் உள்ள வரேன். இப்போ நம்ம ஜிம் பக்கம் இங்கே பாருங்கள் வந்து இங்கே அப்படியே பாயிண்ட் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே ஜங்கு குளிச்சுருக்காரு. ஏன்னாச்சு நீ என்னடா பண்ணுறேன் எங்கள் ரூமில் சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. என்ன ஒரு ரூம் இது என் ரூம் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இது எங்கள் ரூம்டா சொல்லிட்டாங்க. டே நான் ரூமை சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ரூமை சேஞ்ச் பண்ணிட்டியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. யாருக்கு ட்ரா பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்கு உனக்கு நீ ஏன் பிரச்சனை பண்ணுற வந்ததும் அப்படி கேட்குறாங்க. நான் பிரச்சனை பண்ணல எனக்கு ரூம் பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமினை பார்த்தவங்க கேட்குறா. சரி ஓகே ஜிமின் உனக்கு என்ன பிரச்சனை கேட்குறாங்க. நம்மள ஒரே கிளாஸ் தானே ஒன்றா தானே இருக்க போகிறோம் இல்லை போய் இருந்தால் என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இந்த ரூம் வேண்டாம் எனக்கு ஜங்கு கூட இருக்க வேண்டாம் சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே. அப்போ என் கூட மாற்றிக்கிறியா யோன்ஜோ நீங்கள் வரையா சொல்லிட்டு நம்ம என்ன ஜாக்சன் கேட்குறாங்க. இப்போ யோன்ஜோ பார்க்குறாங்க சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறணும் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன எடுத்துக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க டாப் டு பாட்டம் பார்க்குறாங்க ஜவுங்க. ஆஹா ஏதோ முடிவு பண்ணிட்டான் போலயே சொல்லிட்டு அவரு டேய் வேணாண்டா சொல்லிட்டாங்க. அங்கே பாரு என்ன கேட்குறாங்க. டேய் ஏன்டா அவனு புள்ளி பண்ணுமா கேட்குறாங்க. நான் அவனு புள்ளிலாம் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு இங்கே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. ஐயோ இதுக்கு மேலே சமாளிக்க முடியாது சொல்லிட்டு இங்கே ஆரம்பிச்சு கைவிறாங்க ஜாக்ஸா. அங்கே பாரு அவனுக்கு ஜிம்னு பிடிச்சிருக்கு போல அதனால் அவங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டாங்க ஏன்னா ஆனால் ஜிம்னு பிடிக்கல சொல்லிட்டாங்க. பரவாயில்லவா ஸ்டார்டிங்கில் அப்படியே தாமன் சரி மாதிரி இருப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுவாங்க வா சொல்லி அவர் கூட்டிகிட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜாக்சன் சரி ஓகேடா அட்ஜஸ்ட் பண்ணிக்க நம்ம ஃப்ரெண்டு தானே சொல்லிட்டு அவர் போயிடாரு. நம்ம இவர் மேப் தான் போகிறார். நம்ம யோன்ஜோனும் சரி ஓகேடா அட்ஜஸ்ட் பண்ணி கூட சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக்சனும் யோன்ஜோன் அவர் ரூமு நம்ம காயும் நம்ம இன்னும் ஒரு ரூம் ஆயிடுறாங்க. இங்கே நம்ம ஜெமினும் நம்ம ஜவுக்கும் ரொம்ப இதாங்க ஜங்கு பட்டம் மறைக்கிற ஹெப்பில் ஹேண்ட் வச்சுக்கிட்டு என்ன அப்படி கேட்குறாங்க. நீ இப்படி நான் பார்க்கும்போது ஏதோ என்ன என்னை வந்துட்டு ஏதோ ஒரு வாத்துக்குட்டி மறைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு என்ன வாத்துக்குட்டி யார் நான் சொல்லிட்டு கிட்ட வராங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு பெட்டில் உட்காந்துருப்பாரு. இப்போ ஜிம்முக்கு கிட்ட வர ஆமாம் நீ தான் சொல்லிட்டாங்க. என்னை பார்த்துட்டு எப்படி சொல்ல சொல்லி ஜிம்முக்கு கொஞ்சம் ஜங்கு மேலே கொஞ்சம் ஏறிக்கிட்டு கேட்டு வர ஜங்கு டக்குன்னு அப்படி பிடிச்சி எடுத்துறாரு மேலே. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி அவர் மேலே வந்ததோ ஹார்ட் பீட் பயங்கர ரெஜிஸ்டர் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க கடவுளே என்ன பண்ணுற ஜிம்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு எதிர்க்கிறாரு. ஜங்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னாச்சு கேட்குறாங்க. நன்மை பக்கத்தில் வர மாட்டா சொல்லிட்டு நீ என் பெட்டு பக்கம் வந்து சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பெட்டு அங்கே ஒரு பெட்டு இருக்குது. ஜாமுக்கு சரி ஓகே நான் வரேன் இப்போ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிமின் பெட்டை அப்படி கம்மல் படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜாக்சன் தான் வந்துட்டு டே ஜிமின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜாக்சன் சொல்கிறாங்க என் ரூமுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிமினும் சரி நான் போகிறேன் சொல்லிட்டு அவர் கூட எழுந்துறாரு. ஜாக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டாங்க. இப்போ காய் இவ்வளோ வராரு. டே இங்கே பாரு எதுக்காக அப்படி பண்ணுறா சொல்லிட்டாங்க. டே எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டாங்க. டே இன்னைக்கு தாண்டா வந்தோம் சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன எனக்கு வந்ததுமே பார்த்ததும் பிடிச்சிருக்கா ஓகேவா எனக்கு அதனால தான் எனக்கு அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு ஆமாம் அவன் என்கிட்ட வந்ததுமே ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைட்டா அப்படின்னா சொல்கிறாங்க. அப்புறம் ஜாங்குக்கு நடந்த சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்டா அதுக்காக காலையிட்ட போய் விடுவேன் அவனுக்கு அறிவுலாம் சொல்லி கேட்குறாங்க. டே சும்மா தானே பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகே ஓகே என்ஜாய் பண்ண சொல்லிட்டு அவர் போயிடாரு. இந்த பக்கம் நம்ம ஜாங் தான் ஹாப்பியாக ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிமின் தான் அந்த பக்கம் வந்துட்டு ஜாக்சன் கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு பேசிட்டு விளையாடுறாரு. அவரோட ஸ்மைல் அங்கே கேட்குது சவுண்டு கேட்குது. நம்ம ஜாங்க்கு சரி ஓகே ஃபன் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நைட்டு தான் டின்னருக்கு எல்லோரும் கேன்டீன் போகிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டல் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க என்னடா ஃபுட்டு இவ்வளோ இப்படி இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப திக்காக இருக்குது சொல்லிட்டு அந்த இதான் தொட்டு பார்க்குறாங்க. இந்த பேன் கேக் மாதிரி இல்லைடா இது மாதிரி கல் மாதிரி இருக்கடா சொல்லிட்டு இருக்காங்க. டே அப்படி தாண்டா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு அப்படி அவங்க ஜிம்முக்கு ஃபேஸ் ஒரு மாதிரி போயிடுது. இப்போ கல் மாதிரி இருக்குது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பிடிக்கலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு பிடிக்கல மட்டும் சார் போயிட்டு எனக்கு சாஃப்டாக செஞ்சு எடுத்து வந்துடுவார் பர சொல்லி ஜிம்னு சொல்ல ஜம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு கிச்சனுக்கு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏன் நீ என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. அவர் பட்ட கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சன் போயிட்டு அங்கே பார்த்தா அங்கே அவ்வளோ நின்றுட்டுருக்காங்க. என்ன தம்பி என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு பேன் கேக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு சொல்கிறாங்க இப்போ அங்கே எல்லோரும் அதெல்லாம் சாப்பிட்றாங்க சொல்லிட்டாங்க. எல்லோரும் பிடிக்காம சாப்பிட்றாங்க யாரும் பிடிச்சி சாப்பிடல. நாங்கள் மணி தானே ஸ்பெண்ட் பண்ணுறோம் மணி ஸ்பெண்ட் பண்ணி தானே சாப்பிட்றோம் சும்மா ஒன்றும் சாப்பிடலாம் சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க பார்ப்போ வேணால் நாளைக்கு மாற்றிக்கலாம் இல்லை நீங்கள் எங்களுக்கு இப்போயுமே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அதுவும் வந்துட்டுனா சாஃப்டாக ஜூஸே மேக் பண்ணி தாங்க சொல்லிட்டாங்க. என்னென்னு காமாக சொல்கிறாங்க. இப்போது அவங்களும் பார்க்குறாங்க இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஐயோ ஃபஸ்ட் டேவே கம்ப்ளைண்ட் வேண்டாம் சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகேப்பா நாங்கள் மேக் பண்ணுற சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சாப்பிட்ற அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் தான் இங்கே பாருங்கள் நம்ம எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக வரும் ஓகே வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அங்கே புதுசாகவே இப்போ மேக் பண்ணுறாங்க ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஒரு நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி ஒரு மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டு நிறைய ஹனியெல்லாம் ஊற்றி கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ரெண்டு பேன் கேக் அகைன் வருது மாதிரி இப்போ இருந்ததுல எடுத்துருப்பாங்க நியூவாக கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு இப்போ லைட்டாக ஐயா ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன பண்ணுறா சார் ஜிம் டர்ன் பண்ணிக்கிறாங்க. டர்ன் பண்ணிட்டு இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன் ஜங்குக்கு இப்போ ஜிம்னு சாப்பிட்டு தான் போய்ட்டு ரெடி பண்ணி ஆசை கேட்குறாங்க. இல்லை எல்லாருமே சாப்பிட்றது கஷ்டப்படுறாங்க நீ பாரு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்த்தா எல்லாரோட ஃபேஸ்ல இப்போ தான் ஹாப்பினஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கிற நம்ம வந்து மாற்றணும்னு சொல்கிறாங்க. வாவ் சூப்பர் சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஜங்கு வந்து கிளாப் பண்ணுறாங்க. ஜங்கு வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு தான் வந்துட்டு அவ்வளோ 2 பேன் கேக்கில் ஒரு பேன் கேக் எடுத்து ஜிம்கிட்ட கொடுக்குறாங்க. இதை சாப்பிட சொல்கிறாங்க. இது எனக்கு வேண்டாம் போதும் சொல்கிறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்னு சாப்பிட்றாங்க. உனக்கு போதும் ஒன்று எனக்கு போதும் சொல்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு மில்க்குமே வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு மில்க் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக குடிச்சிட்டு சரி படம் வயிறு ஃபுல்லாகிட்டு போகலாமா சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ரூம் போகிறாங்க. ஜிம்னு வந்துட்டு படுத்துக்கிறாங்க பெட்டில். ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ போய்ட்டு சொன்னல அதனால தான் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடச்சி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் கிட்டே எழுந்து வராங்க. கிட்ட வந்துட்டு அது உனக்காக தான் சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கு ஆமாம் உனக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க பாரு எனக்கு எல்லோரும் சாப்பிடணும் தான் எனக்கு அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ சாப்பிடணும் அதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சரின்ட்டு ஏதோ சொல்ல அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே நீ போய் படுத்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் மார்னிங் எழுச்சி ரெடியாகிறான்ட்டு நம்ம ஜிம் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க. ஜிம் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் ஓப்பன் பண்ணி ஜிம் ரொம்ப டைம் ஆக சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க டைம் ஆகுது ஜிம்மின் ஓப்பன் பண்ணிட்டு வர சொல்லிட்டு சீக்கிரம் வந்து வெளில வா சொல்கிறாங்க. நான் வர மாட்டேன் சொல்லிட்டு ஜிம்மின் படக்குள்ளே டான்ஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு இருக்காரு.
இங்கே ஜங்க் தான். இங்கே பாருடா ப்ளீஸ்டா வெளில போடா டைம் ஆக சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய்க்கு கேட்குற சவுண்டு என்னாச்சுடா சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அந்த ரூம் ஓப்பன் பார்க்குறாங்க. டே குளிச்சிட்டே இருக்காண்டா சொல்கிறாங்க. சரி வாடா நாங்களும் என்ன குளிச்சுட்டு எங்கள் ரூம் வந்து குளிச்சு சொல்கிறாங்க. நான் அங்கேயே குளிச்சிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஓ அப்படியே சரி ஓகே குளிச்சு சொல்லிட்டாங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் ரூமை லாக் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மில் குளிச்சு வெளில வராங்க. எவ்வளோ நேரம் கேட்குறாங்க. நான் அப்படி தான் குளிப்பா சொல்கிறாங்க. அப்படின்னா முன்னாடி எஞ்சி குளிக்க விடுறதுல ரொம்ப நேரம் குளிக்கிறதா இருந்தால் சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட போகிறாங்க. பரவாயில்லையா வந்து பார்த்து பேசுகிறேன் சொல்லிட்டு அவர் உள்ள போகிற போயிட்டு அவர் பார்த்தா இவரை விட அதிக டைமில் குளிச்சுட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு டைம் ஆயிடுச்சு வா அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நீ மட்டும் குளிக்கிற நானும் தான் அப்படி குளிப்பா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. அவங்களோட குடி ஃபைட்டு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மில் அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் அவ்வளோ அழகாக ரெடி இருக்காரு. நம்ம காலேஜ் போகிறதுக்கு இவ்வளோ அழகாக ரெடி இருக்க சொல்கிறாங்க. நான் நார்மலாக தான் ஜங்க் ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜங்க் கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்துட்டு அப்படியே ஜங்க் ஜிம்மில் லிப்ஸ்டிக்கை தொடச்சி விட்டுறாரு. என்ன கேட்குறாங்க. எதுக்கு இவ்வளோ இவ்வளோ போட்டுருக்கா பார்க்க அட்ராக்டிவாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு இவ்வளோ போடாத ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்லிட்டு அவர் இப்போ ஜங்க் கூட ஒரு லிப்ஸ்டிக் எடுக்கிறாங்க. இது போட்டு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஒன்று எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இன்னும் யூஸ் பண்ணடா போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்னு ஓப்பன் பண்ணி போடுறாங்க. பார்த்தா அது மைல்டாக இருக்குங்க பாரு ஹெல்மெட் போட்டுக்கோ ஓகேவா ரொம்ப அட்ராக்டிவாக போடாத. இது ஒன்றும் பார்ட்டிக்கோ வெட்டிங்கோ போட நம்ம ஜஸ்ட்டு காலேஜ் தான் போகிற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு போகிறாங்க. இப்போ ஓகேவா சொல்லிட்டு இப்போ காமிக்கிறாங்க. அவங்க அழகாக அப்படி பார்த்து ரசிக்கிறாரு. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் பார்க்குறாங்க. நீ என்ன போட சொல்கிறாங்க. நானும் வச்சுக்க சொல்லிட்டு அவர் வேற ஒரு ஃப்ளேவர் போடுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பரவாயில்ல இப்படி தான் போடுவேன் நீ சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ரெடி ஆகிட்டாங்க போகலாமா சொல்லிட்டு கேன்டீன் வராங்க. கேன்டீன் வந்துட்டு சாப்பிட்றாங்க. பார்க்க எப்படின்னா ரொம்ப ஃபைட்லாம் பண்ணிக்கலாம் நார்மலாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பொண்ணு வரா. பொண்ணு வந்துட்டு எப்படின்னா இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வராங்கடா ஓகேவா வெளில இந்த காலேஜ் விட்டு வெளில வராங்க. வெளில வரும்போதே ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றா. இப்போ ஜங்கு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து ஐயோ எவ்வளோ சொல்லிட்டு திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கு பாரு நான் தான் அவனோட கசன் சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சீனியர் ஓகே செகண்ட் இயர் படிக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. அந்த பொண்ணு பேர் ஜூஹி. இந்த பொண்ணு சொல்கிறது ஜங்குக்கு ஒன்று பார்க்கணும் ஆசையாக வந்தேன். நேற்று ஒன்று தேடினா நீ கிடைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சா நீ எந்த டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்க. அதுவா சொல்லிட்டு அவர் அவருக்கு ஹைட் பண்ணு பார்க்க இப்போ எரிஞ்சிட்டு பார்க்குறாங்க. அதுவா பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி சொல்கிறாங்க. ஓ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே ஓகே நான் வந்து ஒன்று பார்க்குற அப்புறமா ஃப்ரீ டைமில் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இன்ட்ரோ பண்ணுறேன். நீ ரொம்ப அழகாக பண்ணி யார்கிட்ட சொல்லியிருக்கான் சொல்லிட்டு அவர் சொல்ல நம்ம ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு ஆக்கோட ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அது பொண்ணு பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு உனக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்காது எப்போவுமே இப்படி தான் ஸ்கூல் டைமில் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே பிடிக்கல சொல்லணுதான் சொல்கிறாங்க. என்னத்த சொல்கிறது வா சொல்லிட்டு அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க எல்லோரும். இப்போ போயிட்டு எல்லோரும் அவங்க டெஸ்கில் உட்காடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு தான் அவருக்கு வந்து ஆசையாக இருக்குது ஜிமின் தான் தன்னோட பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு இப்போது அவர் காயையும் பார்க்குறாரு எரிஞ்சிட்டு பார்க்குறாரு. யாரை கலப்பலாம் இங்கேருந்து சொல்லிட்டு இப்போ காய் உறிஞ்சிக்கிறாரு. இருடா நானே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நம்ம ஜாக்சன்கிட்ட போகிறாங்க. ஜாக்சன் போய்ட்டு ஜாக்ஸா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. ஜிம்னு அந்த பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. அங்கே உட்கார சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு இங்கே உன் கூட உட்கார போல இருக்கு உன் கூட என்ன கூட சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜாக்சன் ஜிம்னு பார்க்குறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜம் கூட வேலை தான் தெரிஞ்சிருச்சு. ஜம்க்கு உன்னோட வேலையா சார் ஜிம் தான் கண்ணாலே கேட்குறாங்க. ஆமாம் அங்கே வாசு கூப்பிட்றாரு. இப்போ ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு அங்கே வராரு. வந்துட்டு உட்காராரு. என்ன ஜங்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து ரொம்ப கேஷுவலாக ஜிம்கிட்ட எப்படி நான் அந்த டெஸ்கில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு ஒரு ஹேண்ட் அப்படி ஜிம்முக்கு அந்த சைடு ஒரு அந்த வழியாக அவர் வந்துட்டு ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சி வச்சிருக்காரு. பிடிச்சிட்டு பேசுகிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. பாரு யாரப்போ தப்பாக நினச்சி போகிறாங்க தள்ளு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இப்போ எவனிச்சு பார்க்குறாங்க. என்ன நடக்குது உங்களுக்குள்ள சார் கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இல்லையே எதை சொல்லிட்டாங்க. ஏன் கொஞ்சம் நீ அவங்க கூட போய் உட்காரக்கூடாது சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு இல்லை 3 பேர் தானே உட்கார சொல்லிட்டாங்க. இல்லை 4 பேர் கூட உட்காரலாம் நீ ரொம்ப லீனாக தான் இருக்க போய் உட்கார அப்படி சொல்கிறாங்க. இப்போ எவனிச்சு அப்படி சொல்கிறேன். சரி ஓகே சார் அவர் போய் இன்னும் பக்கத்தில் உட்காந்துறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற ஜங்குக்கு நீ அப்படி கேட்குறாங்க. நம்ம 2 பேர் மட்டும் உட்காரலாம் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ 4 பேர் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா நடக்குது உங்களுக்குள்ள சொல்லி கேட்குறாங்க. காலேஜ் முன்னாடி 2 நாள் தாண்டா ஆகும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜங்கு கண்டுக்கவே இல்லை நீ உட்கார சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. எங்கே படிச்சு என்ன பண்ணுற கேட்குறாங்க. இப்போ ஜிம்னும் சரி இப்போ போர் அடிக்ஸட் அவர் சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும். ஜங்கு ஜிம் நல்லா மிங்கல் ஆகிட்டாங்க. பேசுகிறாங்க நல்லா பேசிக்கிறாங்க. அவன் ஏன் ஜங்குக்கு உனக்கு எனக்கு வந்ததுமே இப்படி வந்துட்டு இப்படி பேசுகிற அப்ரோச் பண்ணுறது கேட்குறாங்க. இப்போது ஜங்குக்கும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு நம்ம யாராவது பார்த்து ஒரு ரிஜெக்ட் பண்ணாங்க. என்னை பார்த்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்கன்னா எனக்கு அவங்க பிடிக்கும் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஆனால் என்னை இக்னோர் பண்ணால் ஹர்ட் ஆகும் சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம இக்னோர் பண்ணல ஆனால் ஏன் இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் மட்டும் சொல்கிறாங்க அது தெரியல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்லி ஆகிறாங்க. ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. ஓ நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சொல்லிட்டு அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம்னு ஜங்குக்கும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. ஓகேவா ரொம்ப ஹாப்பியாக இங்கே ஜங்கு வந்துட்டு ஃபுட்பால் மேட்ச் விளாண்டா ஜிம்னு கத்திட்டே இருப்பார். ஜங்காஸ் கத்திட்டே இருப்பார். ஜங்கு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு செகண்ட் இயர் தான் வந்து பார்க்குது. எங்கள் பாட்டு எதுக்கு ஜங்கு கத்திட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. ஏன்னா அவள் என்னோட கசனுங்க பாரு உனோட கசன் ஆனால் நாங்களாம் கிளாஸ் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்போ அப்படி சொல்லி திட்டி விட்டுறாரு. ஏன்னா ஜங்கு சொல்லியிருப்பாரு எனக்கு அந்த பொண்ணு பிடிக்காது சொல்லிட்டு இப்போ அவங்க திட்டி விட்டுறாங்க. அந்த பொண்ணு போயிடுது. இங்கே நம்ம ஜங்கு தான் விளையாண்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு வராங்க. ஜிம்மு தான் ஒரு பனானா மில்க் ஷேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஜங்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ ஜங்கு வாங்கி குடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ வாங்கினேன் எனக்கு காசு உனக்கு தான் சொல்லிட்டாங்க. 2 பேரும் நல்லா ஃபன்னாக பேசிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கு. ஒரு மாதிரி நல்லா போயிட்டுருக்கு.
இப்போ டெசஸ் போக ஜங்குக்கும் ஜிம்மும் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மோட ஹேண்ட் வந்துட்டு எப்படி ஒரு மாதிரி இன்டர்லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுற அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி வச்சுக்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லி ஜிம்மில் விட்டுறாங்க. இப்படி டெசஸ் போக ஜிம்முக்கும் ஜங்குக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எப்போவுமே வந்து ஒன்றா எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெளில போனால் டான்ஸ் பண்ணுறது பிடிக்கும், ஃபன் பண்ணுறது பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வீக்கெண்ட் ஆனால் வெளியில் தான் போவாங்க. இங்கே ஜிம்மின் பார்க்குறாங்க, ஜங்குக்கா எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல, நீ போக சொல்கிறாங்க. நீ வர, நீ எனக்கு யார் என் கூட உட்கார சொல்கிறாங்க. இங்கே பாரு அவங்க 4 பேர் உட்காண்டாங்க, என் கூட யாரும் உட்காருவாங்க சொல்கிறாங்க. நான் வரல, நீ போய் ஏன் சொல்கிறாங்க. பயம் ஜமுக்கா ஹைட்லாம் சொல்கிறேன். நான் இருக்கேன், நீ வா கூப்பிட்றாங்கன்னா வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜமுக்கு தான் ஜிம்மில் பிடி வரும்போது தூக்கிட்டு போய் அந்த உட்கார வச்சுட்டாங்க அந்த ரோலர் கோஸ்டரில். ஜிம் பார்க்குறீங்க பயமாக சொல்லி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் தான் ஜம்கூட ஹிப்பில் டைட்டாக ஹேண்ட் வச்சு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு பேபி மாதிரி. ஜம்கு டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இவங்கள பார்க்குறாங்க, அழகாக இருக்கட்டா அவங்கள பார்க்கறதுக்கு. ஆமாடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் ஜம்கு நல்லா சுற்றிட்டு இருக்காங்க. அந்த நல்லா ஜிம்மில் இருக்க ஐஸை ஓப்பன் பண்ணவே கடைசி வரைக்கும், அதில் ஆசை சுற்றி முடிக்கிற வரைக்கும் அது கீழே வந்து விளையாடிச்சு. இப்போ எல்லாரும் இறங்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜங்கு ஜிம்மில் வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்கு அந்தளவுக்கு பிடிச்சி வச்சு உட்காந்துருக்காரு. இப்போ ஜங்கு தாங்க பாரு, இப்போ எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. என்ன விட்டால் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவாங்க போல பெஸ்ட்டு கப்பல் சொல்லிட்டு கொஞ்சம் எந்திரிக்கையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்லி எஞ்சி பார்த்தா எல்லாரும் அங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் இறங்கி ஓடி போயிடுறாரு. ஜிம்முக்கு ஒரு எம்பர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இங்கே பாருங்க ஜஸ்ட் நார்மலாக பயந்து அவ்வளோதான், அவனும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சரியாக போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு தான் ஒரு மாதிரி இருக்க அப்படியே ஃபேஸ்லாம் ப்ரஷ் ஆகிட்டு இருக்கு. ஜங்கு பார்க்குறேன், என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ உன்னால எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்குது ஜங்குக்கா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் குறை ஃபீல் பண்ணாதரா அப்படி சொல்கிறாங்க. சும்மா தானே பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. இப்போ ஜங்கு ஜிம்மும் ரூமில் ஹாஸ்டலில் தான் ரூமில் இருக்காங்க. ஜிமின் தான் ஒரு பர்சன்ட் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ ஹேங் சொல்கிறாங்க. சொல்ல என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. சும்மா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்படி டேஸ் போச்சு நல்லா போகுது அப்படி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. பக்கத்தில் அவங்க அப்பாவும் வாங்கி பேசுகிறாங்க. ஹாய் டேட் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு உட்காந்துட்டு பார்த்துருக்காங்க, ரசிச்சு பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு கால் வருது. இப்போ நம்ம ஜிமின் ஃபோன் பேச முடியும். எங்கள் ஜங்குவோட ஃபோன் அவங்க வீட்டில் இருந்துட்டு எங்கள் ஜங்கோட அப்பாவும் நிறைய கேட்குறாங்க. நம்ம ஜங்கு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு அங்கே ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஜங்கு ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. அந்த பர்சன்கிட்ட நம்ம ஜங்கு ஒரு மாதிரி பேச ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து ஒன்று வேடாக பார்க்குறாங்க. சொல்லுடா எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அவர் வேறு மாதிரி பேசுகிறார். இது பார்க்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்ன ஜங்குக்கு சொல்லிட்டு அவர் ஒரு வீடாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு அவங்கள்ட்ட நல்லா ஃப்ளட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் உள்ள பர்சன் பார்க்குறாங்க. டே ஏன்டா இப்படி பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொல்லிட்டு அவர் போட்டு பேசிட்டு தான் இருக்காரு. அவர் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் பேசிட்டு இருக்காரு. கடவுளே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன லாங்குவேஜில் பேசுகிறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. கொரியாலையும் பேசுகிறான், ஃப்ளட் பண்ணுறான், அப்புறம் வேறு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான். என்னவா இருக்கும் சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது ஜங்கு தான் ஃபோனை வச்சுட்டு ஃபோனை வைக்கும்போது அப்படியே சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. ஜிம் பார்க்குறேங்க்கா. இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தியா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் சொல்லாமல் விட்டேன் சாரி சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்கிட்ட ஃப்ளட்லாம் பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஃப்ளட்டா நான் என்ன ஃப்ளட் பண்ண சொல்கிறாங்க. ஏன் அப்புறம் கிளாஸில் என்ன ஹேண்டலாக பிடிக்கிற எல்லாரும் நம்மளை கப்பல் சொல்ல நினச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்லி கேட்குறாங்க. சரி மற்றவங்க நினைக்கிறதுக்கு நீ என்ன நினச்சி கேட்குறாங்க. நான் என்ன நினச்சேன் அப்போ அப்படி ஜிம் போட்டுக்க அப்படி போயிட்டு படுத்துக்கிறாங்க. கோச்சிக்கிறாரு அவர் பாட்டுக்கு. என் கூட இப்படிலாம் சொல்லிட்டு அங்கே பார்த்து வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு இருக்கான அவனுக்கு சொல்லிட்டு கடவுளே நிலவில் லவ் இதை நம்ம சொல்லி தொலைக்கல சொல்லி ஜிம் நினச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு கிட்ட வராங்க. அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் தான் வந்துட்டு என்ன போய் தூங்கு அப்படி ஜிம் படுத்துக்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இன்னும் பார்க்காத போ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் ஜங்கு போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கிட்ட வராங்க. ஜிம் கிட்ட இங்கே பாருன்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க இப்போ எதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு கிட்ட வந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் வந்துட்டு அழகா அப்படி வந்துட்டு ஒரு கேண்டில்ஸ் ஆன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன இதுக்கு எனக்குடா சொல்லிட்டாங்க. உனக்கு சொல்லிட்டாங்க. உனக்கு பர்த்டே சொல்லிட்டாங்க. எனக்கு பர்த்டே தான் சொல்லிட்டாங்க. உனக்கு பர்த்டேனா அது ஏன்ட்டு எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டே இங்கே பாரு எனக்கு பர்த்டேடா, இன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஒன்று அந்த ஸ்பெஷல் டேயில் நீ எனக்கு ஸ்பெஷலாக மாறணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஸ்பெஷலாக என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஒரு செயின் எடுக்கிறாங்க. இது உனக்கானது சொல்கிறாங்க. எனக்கானது எனக்கு புரியல. உனக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்கிறேன், அப்புறம் எனக்கு செயின் கொடுக்குற நீ என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்னன்னு ஐ லவ் யூடா அப்படி சொல்கிறாங்க. லவ் யூவா இப்போ யார்கிட்ட சொல்லிட்டாங்க பாரு கசன் ஓகேவா. அவன் பேர் டேங் சொல்லிட்டாங்க. டேங் அவன் பேர் டேங். நான் ஜஸ்ட் அவன்கிட்ட ஃப்ளட் பண்ண மாதிரி பேசுகிறேன் உனக்காக தான் ஓகேவா. வந்துட்டு கொஞ்சம் விருப்பத்தை பார்க்கலாம் தான் அப்படி தான் பண்ண ஓகேவா. வீட்டில் எனக்கு பர்த்டே அதுக்காக தான் ஃபோன் பண்ணாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்ல ஜிம்முக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக என்ன லவ் பண்ணுறேன் உன்னை தான் லவ் பண்ணுறேன். ஏன் லவ் பண்ணாம கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக ஜங்கு என்ன லவ் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. உன்னை தாண்டா லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னோட பர்த்டேடா, எனக்கு உங்ககிட்ட வந்து விஷ் வேணும் ஆசை, அதனால் அவருக்கு வேணும் 12 o'clock ஆகவே இல்லை. அது கூட உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டாங்க. இன்னும் 12 o'clock இப்போ தான் ஆகுது கரெக்டாக. எனக்கு இப்போ விஷ் பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ கரெக்டாக 11:59 ஆகுது. இப்போ கரெக்டாக 12 o'clock ஆகும்போது ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே விஷ் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் காய் வந்துட்டு ஒரு நாக் பண்ணுறாரு. ஏன்னா காய் இவங்களாம் சர்ப்ரைஸ் பண்ணாலும் கேக் வாங்கி வச்சுருக்காங்க.
இப்போது நம்ம ஜங்க் ஃபுட் டெவலப் பண்ணி பார்த்தா இங்கே ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவங்கள கேட்கறதுக்குள்ள வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு மட்டும் தெரியாதா கேட்குறாங்க. டேய் இவன் தானே சொல்ல வேணாம் சொன்னா கேட்குறாங்க. என்னத்துக்கு? ஆமா இவன் தான் மட்டும் சொல்லக்கூடாது சொன்னான்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட் வாங்கியிருப்பேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ காய் பார்க்குறாங்க. நீ கிஃப்ட்டில் வாங்க நினச்சிடலாம் உடனே கிஃப்ட்டாக கொடுத்துட சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஜாமுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க எனக்கு? டே எங்கள் பாரு அவனை லவ் பண்ணுறான்டா எங்கள் எல்லாருக்கும் தெரியும்டா ஓகேவா. அவனை பார்க்குறது இவனை பார்த்துக்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா. நாங்கள் தான் எதுவும் கண்டுக்கல சரி ஓகேவா. ஏன்னா அவனே என்ன மட்டும் சொல்லலையா. நீயும் வந்துட்டு உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் ஸ்பெஷல் டேல மட்டும் சொல்லணும்னு நினச்சா ஸ்பெஷல் டேல சொல்லிட்டா. நீ பதில் சொல்லிட்டா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி காக்கூர் இருக்காது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் பார்க்குறாங்க. லவ் யூடா ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து எல்லாருக்கும் முன்னாடி பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே லவ் யூ ஜங்கு காசு ஜிம்னு சொல்கிறாங்க. டைட்டாக ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களே கேக் கட் பண்ணுங்கடா நாங்கள் வர சாரி சாப்பிடாம இருக்கும் வந்து கேட்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஓகே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மின் இங்கே வா சொல்கிறாங்க. எதுக்கு சார் நீங்கள் கிட்ட வாசட்டா ஒரு அந்த கேக் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணிட்டு இந்த அசட்டை அவர் ஃபிட் பண்ணி விடாரு. இப்போ ஜிம்மின் ஜங்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ இவங்க கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் நீ லவ் பண்ணுற கேட்குறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன் ஜங்காவா சார் ஜிம்மின் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு என்னோட அப்பா அண்ணாக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு ஜங்கா தான் சொல்லிட்டு ஜிம்மின் சொல்ல இப்போ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக எடுத்து உண்மையாவா ஆமாம் உண்மையாக சொல்கிறாங்க. பரவாயில்லடா சொல்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்களே அவர் என்னை எப்படி நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் சம்டைம்ஸ் நான் கூட ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம் தள்ளி பண்ண சொல்லிட்டு. ஆனால் ஜங்கா என்னை எப்போதும் இப்படி பிடிச்சி வச்சுப்பான் சொல்லி ஜங்கு ஜிம்மில் செஞ்சு காட்டுறாங்க. அதை ரொம்ப அழகாக இருக்குது ஜங்கா பார்க்குறாங்க. அவர் ரொம்ப ஹாப்பி என்னன்னு தெரியல எனக்கு கூட பார்த்து ரொம்ப பிடிச்சிச்சு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க ஜங்கா. இப்போது இவங்க எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு டே அந்த செயினை போட்டுட்டு சொல்கிறாங்க. ஏன்னா காய் ஜங்கு தான் செயினை போய் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் ஓப்பன் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க டபுள் ஜே ஆமாம் ஜான் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே நான் ஜான் ஜிம்மின் தானே எப்போவும் நீ ஜான் ஜிம்மின் தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜங்குக்கும் அந்த செயினை ஜிம்முக்கு வேர் பண்ணி விட இந்த இது எனக்கு போட்டு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இதுவும் ஜான் ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா நானும் ஜான் தானே சொல்கிறேன் நானும் ஜோன் தானே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் அதை போட்டு விட்றாங்க. 2 பேரும் செயினை போட்டுக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் அதுக்குள்ளே உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் போவா சொல்லுவாங்க பாருங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் என்னோட பர்த்டே அன்றைக்கி எனக்கு ஸ்பெஷல் டே அன்றைக்கி எடுத்துக்கவா கேட்குறாங்க. ஜிம்மினும் அப்படி க்யூட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணி நின்றுருக்காரு. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படியே போய்ட்டு லிப்பில் லைட்டாக பெக் பண்ணி தான் பண்ணுறாரு. எதுவும் பண்ணல பெக் பண்ணிட்டு அப்படி ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வாசட்டு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்போ சொல்லு உங்களோட ஃபேமிலி எப்படி நீ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மினும் அவர் ஃபேமிலிக்கு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. எனக்கு ஒரு அண்ணா அப்புறம் ஒரு அப்பா ஜங்கா சொல்லிட்டாங்க. அம்மா கேட்குறாங்க. அது அம்மா இல்லை சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு எனக்கு அம்மா இல்லை ஜங்கா நானும் அண்ணா மட்டும்தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி சரி ஓகே ஒன்றும் இல்லை உனக்கு அம்மாவும் நான் இருப்பான் சார் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆமாம் நான் வீட்டில் இருந்த மாதிரி தான் இங்கே இருக்கேன். எனக்கு எல்லாமே நீயே பண்ணி தெரியாது எனக்கு கேட்காமலே ஏன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு தெரியல எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்த்துக்கணும் தோணுது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் எனக்கு பிடிக்காது ஆனால் பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்காக என்னாலும் பண்ணுவேன் சொல்லி ஜங்கு சொல்ல இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா என்ன லவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இப்படி லவ் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் என் அப்பாக்கிட்ட அண்ணாக்கிட்ட எதுவும் ஹைட் பண்ணதே இல்லை. இதை சொல்கிறாங்க. இப்போதைக்கு சொல்ல வேணாம் ஃபஸ்ட்டு எதனா படிக்கிறோம் அதுவும் காலேஜ் சேர்ந்து கொஞ்சம் டேஸ் தானே ஆகுது ஓகேவா. அதுக்குள்ளே சொன்னால் ஒரு மாதிரி நினச்சிப்பாங்க. காலேஜில் முடிச்சு சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் நான் என் வீட்டுக்கு கூட்டு போய் இன்ட்ரோ பண்ண சொல்லிட்டாங்க. சரி சொல்லி ஜங்கா உன் வீட்டில் யாருக்கா சொல்கிறாங்க. என் வீட்டில் எனக்கு ஒரு அண்ணா அப்பா அம்மா கிராண்ட்ஃபா நானும் சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் பெரிய ஃபேமிலியோ சொல்கிறாங்க. வா சூப்பரில் சொல்கிறாங்க. நீயும் அந்த பெரிய ஃபேமிலிக்குள்ள ஒரு பர்சனாக வரணும் ஓகேவா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜிம்மில் வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே இன்றைக்கி நம்ம ஒன்றா தூங்கலாமான்றாங்க. இல்லை வேண்டாம் யாரும் தப்பாக நினச்சிக்கணும் சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா நான் உன்னை எதுவும் பண்ணவும் மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு பார்க்கும்போது நீ பார்க்குறப்ப ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தியா சொல்கிறாங்க. எப்படி ரவுடி மாதிரியா சொல்கிறாங்க. இல்லை பார்க்க கொஞ்சம் பெரிய போயினா ஒரு மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி தெரிஞ்ச ஆனால் நீ ரொம்ப ஜெனுவன் ஜங்கா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நான் ஜெனுவனாக தான் இருப்பேன் என் ஒய்ஃப் கிட்டே சரி மற்றவங்க கூட சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜங்கு ஜிம்மில் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்கு ஜிம்மில் இருந்தாலும் ஜங்கு வேறு டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி காலேஜ் போவேன் நான் வாசல் கேட்குறாங்க. காலேஜே சார் ஜிம்மில் ஐஸ் பண்ணுறாங்க. ஐயோ சொல்லிட்டேன் என்ன கேட்குறாங்க. ஜங்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டாங்க. தேங்க்யூடா சொல்கிறாங்க. அவரும் இப்போ ஜிம்மின் பர்த்டே ஜங்கு லிப்பில் பெக் பண்ணுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பி. இதானே எனக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நான் எவ்வளோ எப்படி கொடுப்பேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு 2 பேர் போய்ட்டு மாத் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு இனிமேல் நம்ம எல்லாமே வந்துட்டு எப்படின்னாக்கா 1 or 2 பாடிஸ் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்னு ஓகே சொல்லிட்டு அப்படியே உள்ள போகிறாங்க. 2 பேர் போய்ட்டு பாத் பண்ணிட்டு அதனால் அவங்க எந்த இடத்துல ஒரு அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஜென்வன் லவ் தான் அது. இப்போ ஜிம்மின் ஜங்குக் 2 பேரும் குளிச்சுட்டு வெளில வராங்க. வந்துட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கு எப்போதுமே ஜிம்முக்கு அந்த ஹேர் வைப் பண்ணி விடுவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ஏன் ஜங்கா எப்போ இதை பண்ணி விடுற கேட்குறாங்க. இல்லைடா என்னோட வீட்டில் என் அம்மா தான் பண்ணி விடுவாங்க. நான் அதுதான் உனக்கு பண்ணுறேன். நீ எப்போ அந்த ஹேர் வந்து அப்படியே வெட்டாந்துச்சுன்னா கோல்டு பிடிச்சிக்கொண்டா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம் ஜங்கு எப்போது ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. நான் என்னோட அம்மாவை பார்த்ததே இல்லை. ஆனால் உனக்கு பார்க்குறப்ப எனக்கு என்னோட அம்மா பார்க்குற மாதிரி இருக்குது சொல்லி ஜிம்னு சொல்ல ஜங்கு பார்க்குறான். அப்படியா நான் உனக்கு அம்மாவா இருந்தவா கேட்குறாங்க. அம்மாவா இருக்கியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு காலையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேஸை பார்க்குறப்ப ஜங்கு மறக்குங்க பாருங்க அழக்கூடாது ஓகே.
ஓகேவா நான் இருக்கேன், எதுக்கும் அழாதான் சொல்லிட்டாங்க, நீ அழுது எனக்கு ஹார்ட் ஆக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி, ஜங்கு ஒரு பாசம் தன் லைஃப்பில் கிடச்சிருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஜங்கா நீ டைம் பாஸ்க்கு அப்பலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு ஜங்கு மாதிரி இருக்குங்க பாரு என்ன பேசுகிறா சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்லுவாங்களே இந்த காலேஜ் டேஸில் டைம் பாஸ்க்கு லவ் பண்ணிட்டு அப்படி விட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பாசம் நான் இல்லடாம்மா ஓகேவா, நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நீ அப்படிலாம் நினச்சிடாத சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. நான் இப்போல்லாம் எப்போவுமே லவ் வந்துட்டு உங்ககிட்ட மூவ் ஆகவே ஆகாது, இதே மாதிரி இருக்கும் எப்போவுமே சொல்லிட்டாங்க. இவன் நீயே விட்டு போனால் கூட நான் உனக்காக வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இங்கே நின்றுட்டு ஜம்கா நீ சொன்னா வச்சுக்கேன், நான் அப்படியே நின்றுட்டே இருப்பேன் ஓகேவா, நீ வர வரைக்கும். அது எவ்வளோ ஏஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கால அவ்வளோ ட்ரூவான ஒரு அது தெரியுது, அந்த உண்மை தெரியுது. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் ரெடி பண்ணிட்டு போகலாம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ கேன்டீனில் போயிட்டு ஜங்க் போய்ட்டு ஜிம்முக்கு ஃபுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க என்ன சொல்லிடுறாங்க, ஓ அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியும் ஜிம்மி ஜங்கு லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் ஜிம்முக்கு ஃபுட்டை ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நானே சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் இல்லையா எனக்கு அம்மா உன்னை பார்த்து சொல்லிட்டு, அதனால் அவர் எல்லா லவ்வும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஜிம்முக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டாங்க. ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜங்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. கிளாஸாக இருக்கட்டும், அங்கே ஹாஸ்டலாக இருக்கணும், எல்லா இடத்துலையும். இப்போ நம்ம ஜிம்முக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடக்குதுல, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜிம்மில் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படி 2 பேரும் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சு ஜிம்மில் அப்படியே புக்ஸ் அப்படி நெஞ்சிலே வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க சோ சொல்லிட்டு அவர் புக்ஸாக எடுத்து வச்சுட்டு ஜிம்மில் கூட பிளாக் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு பக்கத்துல இருந்து படுத்துக்கிறாங்க. இப்போ அப்படி தானே போகுது. இப்போ எக்ஸாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஜிம் தான் ஒரு மாதிரி அப்படியே சோகமாக இருக்காங்க. என்னாச்சு நம்ம கேட்குறாங்க. வீட்டுக்கு போகணுமா சொல்கிறாங்க. நீ தானே சொல்லுவா அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அண்ணா ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் லீவ் வரல போய் தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. நான் வேணா வரட்டா டேவுக்கு அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இன்னும் ஜங்கு வேண்டாம் நானே போகிற சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டாங்க. நானும் ஜாக்சன் போகிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு வராங்க. ஜாக்ஸா சொல்லிட்டாங்க. சொல்லி ஜங்கா சொல்லிட்டாங்க. இல்லை இப்போதைக்கு ஜிம்மோட வீட்டுக்கு தெரிய வேண்டாம், ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க சொல்லிட்டாங்க. ஏன் ஜங்கா சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது. இல்லை ஜிம்மோட அப்பா ரொம்ப லவ்லி பர்சன் சொன்னால் புரிஞ்சு பாரு சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் இப்போதைக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, நாங்கள் 3 இயர்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறோம் சொல்லிட்டாங்க. இப்போ யாரும் தெரிஞ்சா ஜிம்மில் யாரும் தப்பாக நினச்சக்கூடாது, காலேஜ் போன ஃபஸ்ட் இயர் லவ் பண்ணுறா சொல்லிட்டு தப்பாக பேசிருக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணுறது கேட்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, என்னோட ஜிம்முக்கு நல்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே நல்லா பார்த்துக்கோ சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே போய்ட்டு வரட்டா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் லக்கேஜ் எடுத்து வெளில வராங்க. இப்போ ஜிமின் தான் லக்கேஜ் எடுத்து வெளில வர நம்ம ஜங்கு ஜிம்மில் பிடிச்சி எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்ல கேட்குறாங்க. இந்த 15 டேஸ்க்கு எனக்கு ஸ்ட்ராங்காக எப்படின்னா ஸ்ட்ராங்காக நான் தாங்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கூட சொல்லிட்டாங்க. என்ன கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு கிஃப்ட் கூட ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக கூட சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்குக்கும் ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கா கொஞ்சம் கீழே குனி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு கிட்ட கீழே குனிறாங்க. ஜிம்மில் போய்ட்டு ஜங்கு லிப்பில் அழகாக சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அது ஒரு பேபி கிஸ் மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக்கு ஜிம்மினோட ஃபேஸுக்கு அப் பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்குறேன் இந்த 15 டேஸ்க்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜிம்மினும் அந்த லவ் அப்படி ஃபீல் பண்ணி வாங்கிக்கிறாரு. இப்போ அவர் கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படி 4 கிஸ் பண்ணிட்டு லவ் யூ உங்கள் பாரு சேஃபாக இருக்கணும் ஓகேவா, அங்கே எங்கேயும் சுற்றக்கூடாது, நல்லா பத்திரமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், அண்ணா அப்புறம் அப்பா கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேவா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேசாமல் நீ என் கூட வந்துறியா கேட்குறாங்க. வரட்டா கேட்குறாங்க. வேண்டாம் நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இங்கே பாரு ஜங்கா நீ ஒன்றா சொல்லவே வேணாம், உனக்கு அம்மா இருக்காங்க பார்த்துப்பாங்க, அப்புறம் அப்பா எல்லாம் இருக்காங்க, பெரிய ஃபேமிலியாக இருக்கிறா சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இங்கே பாரு உனக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேவா, உனக்கு எல்லாமே நான் கொடுப்பேன், கொஞ்சம் டேஸ் ஓகே 3 டேஸ் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நல்லா பார்த்துப்பேன், ஜம்மத்தாக பார்த்துப்பேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் போயிட்டு வரட்டா சொல்லிட்டாங்க. ஜங்கா அப்பா அண்ணாவுக்கு அப்புறம் நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், அது நீ தான் ரொம்ப சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்கு நினைக்கிறாங்க ஒன் டே அந்த அப்பா அண்ணா லவ் தாண்டி என் மேலே உனக்கு எல்லா லவ்வும் இருக்கும், அந்தளவுக்கு லவ் பண்ணுவேன், கிரேஸே உங்கள் லவ் நான் வச்சுருக்கேன், அதை நான் காட்டுவேன் இன்னும் அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ ஜிம்மின் வந்துட்டு போயிட்டு வரா சொல்லிட்டு அவங்க போயிட்டு வாமா சொல்லிட்டு அவரும் அவங்க கிளம்புறாங்க. ஜாக்சன் ஜிம்மில் அங்கே போயிடறாங்க. இந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ரிட்டன் 15 டேஸ் ஆஃப்டர் தான்டா ரிட்டன் விடாங்க. அந்த 15 டேஸில் ஜிம்மின் ஃபோன் கூட பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்க அப்பா அண்ணா கூட இருந்தனால அவங்க ரொம்ப க்ளோஸாக நல்லா பார்த்துருப்பாங்க. அதனால் ஜிம்மின் பெருசாக எங்கேயும் போகலாது. நம்ம ஜெயகோபன் நம்ம இவரோட அப்பா தான் நம்ம யாரும் நம்ம ஜிம்மின் அப்பா ஓகேவா, நம்ம ஜெயகோபன் லீவுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா ஜெயகோப் வந்துட்டு ஃபாரினில் படிச்சிருக்காரு, அவரும் லீவுக்காக தான் வந்திருப்பாரு. இப்போ அவரும் வந்துட்டு போயிட்டாரு. ஜிம்மின் சொல்லிட்டாங்க அப்பா மட்டும் தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சரி ஓகே சீக்கிரமாக அண்ணா வந்துட்டு வர சொல்லிட்டாங்க. அண்ணாவுக்கு இப்போ படிப்பு முடிஞ்சிடும், இன்னும் ஒரு 4 மந்த் தான் படிப்பு முடிச்சுட்டு அவருக்கு வந்துட்டு வர, அதுக்கப்புறம் செட்டில் ஆகிடுவாங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் ஜிம்மின் ஜங்கும் நல்லா அழகாக பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. லைஃப் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 1 இயர் முடியுதுரா. இந்த 1 இயர் முடிகிறப்போ இப்போலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இயர் முடிகிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. டூருக்கு எல்லோரும் நேம் கொடுத்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டூர் போய் ஆகணுமா சொல்லிட்டாங்க. ஏன் சார் கேட்குறாங்க. இல்லை நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. இல்லைடாம்மா இங்கே நம்ம போகிறது லோக்கல் பிளேஸ் தான் ஓகேவா, ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம போகாத பிளேஸ் தான் கூட்டிகிட்டு போவாங்க, நல்லாயிருக்கும் போகலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா சொல்லி ஜிம்மினும் ஜங்கு போகிறாங்க. இப்போது அந்த டூருக்கும் ஒரு ட்ரிப்பும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ட்ரிப்பு போகிறப்ப பஸ்ஸில் எல்லாம் பாட்டு பாடிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிம்மினா ஜங்கு பாட்டு தூங்கிட்டு அவர் பாட்டு தூங்கிட்டு வந்துருக்காரு. இப்போது காய் பார்க்குற என்னடா
என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு வந்துருக்கான் சொல்கிறாங்க. அம்மாடா அவனுக்கு தூக்கம் வருது போல சொல்கிறாங்க. சரி தூங்க முடியல அந்த பையன் சொல்கிறாங்க. அப்போ சொல்லாத சொல்லி ஜங்கு திட்டாங்க. சரி ஓகே உங்களோட ஒய்ஃபை நான் எதுவும் சொல்ல சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது ஒய்ஃபுன்ற வாட்ஸ்அப் எடுத்து. சரி ஓகே சரி அவர் தூங்க வச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் ரீச் ஆகிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு ஹில்ஸ் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க வாவ் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் டென்ட் போகிறாங்க. இங்கே பாருங்கப்பா எல்லாருக்கும் ஒன்றா டென்ட் போட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு ஏன்னா இப்போ ரைனி சீசன் எதுவும் இல்லை சம்மர் ஓகேவா அதனால் பயம் இல்லாமல் டென்ட் போடுவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாரும் அவங்களுக்கான நான் டென்ட்டை போட்டுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா ஜவுக்கா நம்ம டென்ட் ரொம்ப அழகாக இருக்கு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஜவுக்கா அது இன்னும் அழகாக வச்சிருக்காரு. சரி உள்ள வந்து கேண்டல்ஸ் வச்சு ரொம்ப அழகாக வச்சிருக்காரு. இது ஒன்றும் தீப்பிடிச்சல தீலாம் பிடிக்காது சொல்லிட்டு அவர் அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் அந்த இது வச்சுருக்காங்க. அந்த கேண்டில் லைட் அந்த லைட் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிளாஸ் பவுல் அதுக்குள்ளே அந்த கேண்டில் இருக்குது ஓகேவா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம்முன் ஜங்கு படுத்துக்கிறாங்க. ஜிம் பாட்டு தூங்குறாங்க. ஜங்கு தான் நான் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. பூச்சி எல்லாம் இருக்கா சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே எதுவும் இல்லை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா எல்லாம் சுற்றி பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி வேலை சுற்றி பார்க்க போகிறோம். ஜங்கு கூட போகிறோம் இல்லையா சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. தண்ணி ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜிம் தான் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஜங்கா எனக்கு இந்த தண்ணி கேம்னா எனக்கு ஒத்துக்காது நான் வரல சொல்லிட்டாங்க. என்னென்னு காமன் தண்ணி கேம்னா எனக்கு ஒத்துக்காது நான் வரல நீங்கள் போங்க சொல்லிட்டாங்க. இல்லைடா நான் இருக்க நீ வா சொல்லிட்டாங்க. ஜங்கா நான் வர சொல்லிட்டாங்க. ஐயோ பயப்படக்கூடாது இருக்க நீ வா சொல்லுங்க நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ வந்தே அவங்க சொல்லி ஜங்கு தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னா போட்டிங் ஓகே ரெண்டு பேர் போவாங்களா அதில் தான் இப்போ ஜங்கு உட்காராங்க ஜிமின் உட்காராங்க. ஜங்கு தான் ஜிமின் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவர் தான் அந்த பெடல் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஹாப்பியாக இருக்கிற கப்பல் அழகாக பெடல் பண்ணுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் எடுத்துட்டு ஃபோன் எடுத்துட்டு ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குல்ல சொல்லிட்டாங்க. இது ஃபியூச்சரில் நம்ம கிட்ஸ்கிட்ட காமிக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிமினுக்கு ஒரு ஷை ஆகிடுது. ஏன்னா கிட்ஸ்கிட்ட காமிக்கலாம் நல்லா இருக்கும்ல சொல்லிட்டாங்க. அப்பா அம்மாவும் காலேஜ் படிக்கும்போது டூர் போனோம் அங்கே எடுத்தோம் சொல்லிட்டு காமிப்போமா சொல்லிட்டாங்க. ஜிமுக்கு ரொம்ப ஷையாக போயிடுது. ஜங்குக்கா ஜிம்மு தான் அவ்வளோ வெக்கப்பட்டு அவ்வளோ அழகாக ஷை ஆகுறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ரொம்ப லவ் அவ்வளோ அழகாக லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது பார்க்குற எல்லாருக்குமே அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. வா எவ்வளோ அழகான ஒரு லவ் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அதிகமாக ஃபோன் பேசுறது இல்லை. ஜிமின் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஜிமின் இந்த மாதிரி இருக்கவே மாட்டானே ஃபோன் அதுக்கு பண்ண மாட்டான் நம்ம பண்ணால் தான் கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க கூட பேச மாட்டேன் சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜிமின் அப்பா காலேஜுக்கு வராங்க. இங்கே ஜிமின் கிளாஸில் இருக்கா நம்ம ஜிமின் அப்பா வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் டக்குன்னு தெரிச்சு இருக்கிற அப்பா சொல்கிறாங்க. நல்ல வேலை இன்றைக்கி ஜாக்சன் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஜங்கு வந்துட்டு வேறு டெஸ்ட்டில் உட்காந்துருப்பாரு இன்றைக்கி. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. டேட் சொல்கிறாங்க வெளியே கூப்பிட்றாங்க. ஜிமின் போகிறாங்க. ஜாக்சனும் கூட போகிறாங்க. அங்கே நினைச்சிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ வீட்டுக்கு அதிகமாக இப்போ லீவ் அதிகமாக விட்டாலும் வர மாட்டேங்கிறேன். நான் வந்து ஃபோன் பண்ணணும்னு பார்த்தா ஃபோன் பண்ண மாட்டேன் என்னாச்சு போகணும் சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி இல்லைப்பா சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக தானே இருக்க சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கா சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன் எப்படி என்ன இருக்க சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஜிமின் அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்கப்பா சாரி நான் இனிமேல் டைம் கால் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஓகே எடுத்தாங்க. நான் பயந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா ஜிமினும் ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஹக் பண்ணி கொஞ்சம் பேசிட்டு சரி வா ஃபுட்டு நான் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. கையால் ஃபுட்டு வாங்கி ஃபீட் பண்ணி விட்டு போவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் ஓகேப்பா சொல்லிட்டாங்க. ஜிமின் நம்ம ஜாக்சன் 2 பேரும் ஜிமின் அப்பா கூட போகிறாங்க. வா ஜாக்ஸா சொல்லிட்டு அவர் கூட்டு போயிட்டு 2 பேரும் ஃபுட் வாங்கி தராங்க. இப்போ ஜிமின் அப்பாவுக்கு ஃபுட் பண்ணி விடா. ஜிமின் அப்பாவும் ஜிமினுக்கு ஃபீட் பண்ணி விடாங்க. ஏன்னா நீ கூட வந்துட்டியா அண்ணாவும் இல்லையா எனக்கு ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி இருக்குப்பா சொல்லி ஜிமின் அப்பா சொல்ல ஜிமினுக்கு ஒரு கஷ்டமாயிடுது. நான் வீட்டுக்கு வர அப்பா கேட்குறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் வீட்டுக்கு வரேன் நான் 1 வீக் கூட இருக்கா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஜாக்சன் பார்க்குறாங்க. நானும் வருவேன் அங்கிள் சொல்கிறாங்க. சரி வாடா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர்லேயே சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட கூட ஜிமின் இன்ஃபார்ம் பண்ணாமல் ஜிமின் அப்பா கூட போயிடுறாரு. ஏன்னா ஜங்கு காலேஜ் வந்திருப்பாங்க. இவர் பாட்டுக்கு அப்படியே போயிடுறாருங்க. ஜங்கு தான் பார்க்குறாங்க. காலேஜ் கிட்ட வரவே சொல்லிட்டு வந்து கிளாஸ் ஈவினிங் ஹாஸ்டல் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் இல்லை. எங்கே போய் ஹாஸ்டல் பார்க்குறாங்க. இங்கே பார்த்தா 1 வீக் ஜிமின் பர்மிஷன் லீவ் போட்டு ஜிமின் அப்பா கூட இருக்காங்க. ஜிமின் அப்பா கூட ஒரு வெளியே எல்லா பிளேஸ்க்கும் போகிறார். ரொம்ப ஹாப்பியாக அவர் 1 வீக் கால் டெக்ஸ்ட் பண்ணாமல் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. எங்கே போயிட்டு என்னாச்சு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. அந்த பக்கம் ஜிமின் கால் பண்ணவும் இல்லை டெக்ஸ்ட் பண்ணவும் இல்லை. அவங்க அப்பா கூடவே இருக்காரு. ஜிமினுக்கு ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ டேஸ் நான் தான் நல்லா பார்த்துட்டு நினச்சேன். எனக்கு இப்போ பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா உனக்கு ஞாபகமே வரல என்னாச்சு நம்ம சொல்ல இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜாக்சன் பார்க்குறாங்க. ஜிமின் ஜங்கு ஃபோன் பண்ணி பேசுகிறா சொல்லிட்டாங்க. வேணா ஃபீல் பண்ண போகிறா சொல்லிட்டாங்க. ஆமாம் இல்லை சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் போயிட்டு இப்போ ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்கு தான் அப்படியே ஃபோன் ஆன் பண்ணது. ஃபோன்லேயே அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்க அவர் புரியுது. அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். அவர் பாட்டுக்கு அவ்வளோ கிஸ் ஃபோனில் கொடுத்துட்டு பார் பேபி லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா ரியலி சாரி ஜங்கா சொல்கிறாங்க. ஏன்டா கேட்குறாங்க. இல்லை சார் ஜங்கா அப்பா கொஞ்சம் லோன்லேயே ஃபீல் பண்ணாங்களா அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வந்துட்டு சொல்லாமல் வந்துட்டேன். ரியலி சாரி ஜங்கா மன்னிச்சிட்டு ஜங்கா சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம பரவாயில்ல நான் ஒரு செகண்ட் இந்த 1 வீக் என்னை விட்டு பிரிஞ்சது எனக்கு ஏதோ சோலே என்னை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்குது. சாரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இது எங்கே போய் முடிவு போய் தெரிய சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜவுக்கா அங்கே பாரு எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் ஜவுக்கா நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறாங்க. இல்லை நீ அப்பா வந்து என்கிட்ட சொல்லாமல் கூட போயிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜிம்மினோட அப்பா ஜிம்மின்னு சொல்லி தேடி வராங்க. ஜிம்மின் தானே அப்புறம் பேசுகிறாங்க சொல்லிட்டு ஜிம்மின் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அப்பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நாளைக்கு ஊருக்கு போகிறேன் வந்து தூங்க வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் வந்து தூங்குறாங்க. ஏன்னா 1 வீக் இங்கே வந்துருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்மின் வந்து ஹாஸ்டல் கிளம்புறாங்க. ஜிம்மின் அப்பா ட்ராப் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பி போகிறார். அவர் அங்கே போனதுக்கப்புறம் ஜிம்மின் ஓடி வந்து ஜங்கு மேலே அப்படி டைட்டாக
போயிட்டு ஹக் பண்ணி ஜம்ப் ஆயிடுறாரு. ஜங்கு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஜங்கு அப்படியே ஜிமின் தான் ஜங்கோட ஃபேஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு போயிட்டு. எல்லாரும் பார்க்குறாங்க. அது ஹாஸ்டலுக்கு முன்னாடி இப்போ ஜாக்சன் டே ஹாஸ்டலுக்கு முன்னாடி ஹாஸ்டல் கேட்குறாங்க. அவரை பற்றி கண்டுக்கவே இல்லை. அவர் தான் ஜிம்மில் ஜங்கோட லிப்பில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கும் அதே பேஷனோட கிஸ் பண்ணுறாரு. இப்போ கிஸ்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பாரு எவ்வளோ மிஸ் பண்ணதுமா கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கோட ஹேரில் அப்படியே ஒரு மாதிரி அப்படி வந்துட்டு ஒரு அழகாக அப்படியே ஒரு ரப் பண்ணி விடுறாரு. ஜங்கு அவர் ரொம்ப மிஸ் பண்ணிப்பாரு. ஜங்கா சாரி 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 சொல்லிட்டு சாரி கேட்டே இருக்காரு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஓகேவா, நேற்று நைட்டு நீ பேசுனியா, அதுக்கப்புறம் என்னால் அங்கே இருக்கவே முடியல, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மன்னிச்சிட்டு நான் வந்துட்டு சொல்லாமல் போயிட்டே சொல்கிறாங்க. இல்லை நம்ம பரவாயில்ல, நீ அப்பா கொடுத்துட்டு போனேன் தப்பு இல்லை, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ண ஒன் டைம் சொல்லிட்டு போயிருக்கலாம், ஃபோன் டெக்ஸ்ட் எதுவும் பண்ணலையா, மிஸ் பண்ண சாரிடா சொல்லிட்டாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண இல்லை ஜங்கா ஜிம்னி ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களும் பார்க்குறாங்க. இந்த வார்டன் வரைக்கும் தெரியும் ஜிம்னி ஜங்கோட போகிறாங்க சொல்லிட்டாங்க. பாருங்கப்பா காலேஜ் யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, உள்ள போங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கும் ஜிம் உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு ஜிம் தான் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னாச்சு கேட்குறாங்க. இல்லை உண்மையாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறியா, நான் வீட்டில் இருக்க மாதிரி இங்கே இருக்குது, ஆனால் அந்த 1 வீக் கொண்டு பேசல, சாரி நான் இக்னோர் பண்ணிட்டேன்னா சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம பரவாயில்ல சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. இங்கே பாட்டமா நான் இப்போ கேட்குறேன் தப்பா எடுத்துக்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கிட்ட நாளைக்கு அப்பாவா நானும் வந்தால் யார் சூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜங்க என் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் ஓகேவா, என் அப்பாவுக்கு புரியும், நானும் சரி இல்லை என்னோட அப்பாவும் சரி நான் அண்ணாவும் சரி உன்னை வந்து ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணுவேன் என் வீட்டுக்கு, நீ கண்டிப்பாக என் வீட்டுக்கு வருவா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஆனால் நீ என் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வீட்டில் தான் இருக்கட்டும், ஆனால் என்னோட வீட்டுக்கு நான் வண்டி வருவேன் ஓகேவா, நான் ரொம்ப கிராண்டாக வெல்கம் பண்ணுவேன், என் அப்பா ரொம்ப கிராண்டாக சனிலாம் வெல்கம் பண்ணுவாங்க, நீ வேணால் பாருன்னு சொல்கிறாங்க. என்னோட அப்பா எனக்கு என்ன பிடிச்சாலும் பண்ணி தருவாங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் தானே, என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா ஜிம்மில் அப்பா ஜிம்மில் ரொம்ப லவ் வச்சுருக்காங்களா, ஒருவேளை ஜிம்மில் அப்பா லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஜிம்மில் நம்மளை விட்டு போயிடுவோம்னா சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் வருது. கண்டிப்பாக நீ கூட என்னை விட்டு போக மாட்டா சொல்கிறாங்க. விட்டு போக மாட்டேன் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட அப்பாவுக்கு நானும் என்னோட அண்ணா தான் உலகம் ஓகேவா, அவங்களுக்கு நாங்கள் என்ன கேட்டாலும் கூட கொடுப்பாங்க, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. உன்னோட வீட்டில் என்ன அக்செப்ட் பண்ணிப்பான்னு தெரியல சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அங்கே பாருமா நம்ம 2 பேரும் சொல்கிறாங்க, 2 பேரும் ரிச்சான பசங்க, அதனால தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் என்னோட வீட்டில் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா, இவன் நான் என்னோட அம்மா கிட்ட உன்னை காமிச்சிருக்க சொல்லிட்டாங்க. நிஜமாவா, ஆமாம் அங்கே பாரு உன் பிக்சர் என்னோட அம்மாட்ட காமிச்சிருக்கா, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக தான் இருக்காரு. இப்போது டெஸ்ட் போக ஜங்கு ஜிம்மில் ரொம்ப அட்டாச் ஆகிறாங்க. அவ்வளோ க்ளோஸ். செகண்ட் இயர் முடிச்சு 3rd இயரே வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்னு ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக. ஆனால் இது வரைக்கும் அவங்க லிமிட்ன்றது அவங்க கிராஸ் பண்ணதே கிடையாது ஓகேவா. நாங்கள் அவங்க கிஸ்ஸை தாண்டி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஜங்கோட ஆசை அவங்க அப்பாவோட பர்மிஷனோட ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. இதே மாதிரி ஜிம்முக்கும் அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க அப்பா அண்ணா வந்து ரொம்ப ப்ளஸ் பண்ணி அனுப்பணும் ஜங்கோட வீட்டுக்கு சொல்லிட்டு அவங்க ஆசையாக இருக்காங்க. ஏன்னா ஜிம்னோட ஆசையெல்லாம் ஜங்கு கூட இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா அவர் ரொம்ப அம்மா மாதிரி பார்த்துக்கிறாரு இல்லையா, அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. இந்த பக்கம் ஜங்கு தான் பிஸ்னஸும் தனியாக பண்ணணும், நம்ம ஜிம்மு நல்லா பார்த்துக்கணும், ஜிம்முக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. 2 பேரும் அவ்வளோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப டீப் லவ் வச்சுருக்காங்க. இப்போ 3 இயர்ஸ் முடிச்சு இன்றைக்கி 3 இயர்ஸ் முடிய போதும் ஓகே. அவங்களுக்கு கிராஜுவேட் தான். ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மோட ஃபேமிலி, அந்த பக்கம் ஜங்கோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக வந்துருக்காங்க. அவங்களுக்கு கிராஜுவேட் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் இவங்க எல்லாரும் ஃபேமிலி வந்துருக்காங்க. ஜிம் தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. இன்றைக்கி ஜிம்மில் ஜங்கு சொல்லிப்பாங்க நம்ம அப்பா அம்மா வந்து மீட் பண்ண வைக்கலாம் சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம இங்கே பேசலாம் சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்காங்க. சரி ஓகே அது 2 by 2 பார்க்கலாம் ஓகேவா. எப்போ ரிட்டன் கம்பேக் வரணும் அப்போ பார்க்கலாம் ஓகே. ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா. பை டேக் கேர் எவ்ரிவன்.